ஹாய்டா. திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு வீமனுடைய ஒன் ஷார்ட் ஓகேவா, ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டு இருக்கும். இதோட நேம் வந்துட்டு நெய்பர்ஸ் லவ்டா ஓகேவா. டே வந்து ஒரு CEO, ஜிமன் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டா ஓகேவா, செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்காரு. இப்போ அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாம். இங்கே ஸ்டார்டிங் சைடில் ஒரு ஆஃபீஸ் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பர்சன் ஒருனே வச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா அதுக்கு பிடிச்சி அப்படி மாதிரி கற்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஏன்டா யார் மேலே கோவத்தை போய்ட்டு அங்கே காமிச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு கூட யார் மேலே கோவம் இல்லையா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், சொல்லு என்னாச்சு உனக்கு அப்படி கேட்குறாங்க. இந்த ஜிம்னு கனடா சொல்கிறாங்க. சரி ஜிம் என்ன பண்ண சொல்கிறாங்க. 1 வீக் ஆகுதுரா அவன் என்னை பார்த்து சொல்கிறாங்க. பார்த்தா ஏன் அப்படி கேட்குறாங்க. தெரியல, 1 வீக்காக அவன் வீட்டுக்கு யாரும் வந்திருக்கான் சொல்கிறாங்க. என்னென்னு அவன் யாரோ ஒரு பையன் வந்திருக்கான் அவன் வீட்டுக்கு. அந்த பையன் பண்ணி சுற்றிட்டு இருக்காண்டா இவன் சொல்கிறாங்க. யாராக இருக்கும் சொல்கிறாங்க. தெரியலடா, அவனுக்கு மாமா பையன் பையனை யாரும் கிடையாது, ஆனால் ஒருத்தன் வந்திருக்கான், வந்து அவன் கூடயே சுற்றிட்டு இருக்காண்டா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஒரு வேளை ஃபியான்ஸியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. காய் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, இது என்ன பேசணும்னு வச்சுக்க எப்படி மூக்கில் இவனை பஞ்சு வச்சுருவா சொல்கிறாங்க. டே இவனை உண்மை தானே சொல்கிறேன், மேபி அவனுக்கு ஃபேன்ஸியாக கூட இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்போல்லாம் இருக்காது, வாய்ப்பே கிடையாது சொல்கிறாங்க. அவன் 3 இயர்ஸாக என்ன பார்த்துட்டு இருக்கான், அதே எப்படி ஃபேன்ஸ் வருவாங்க சொல்கிறாங்க. சார் நீங்கள் 2 பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நீங்கள் ஒன்றும் பேசிக்கல ஓகேவா, நீங்கள் 2 பேர் லெவலாம் கன்ஃபர்ஸ் பண்ணிக்கவே இல்லை சொல்கிறாங்க. பட்டே தான் இங்கே பாருன்னா அவனை பார்க்குறது அவனுக்கு தெரியும், அவன் என்ன பார்க்குறான்ட்டு எனக்கும் தெரியும். நாங்கள் 2 பேரும் பார்க்குறது எங்கள் 2 பேருக்கும் நல்லாவே தெரியும் ஓகேவா. இவன் எனக்கு அவன் மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குன்றதும் அவனுக்கு தெரியும் சொல்கிறாங்க. எப்படாட்டே நீ உன் வீட்டு டெரஸில் நின்றுட்டுருப்ப, அவன் வீட்டு டெரஸில் நின்றுப்பான், 2 பேரும் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்த்தா மட்டும் இல்லை வா சொல்கிறாங்க. இதெல்லாம் பேசாத காதலா அப்படி சொல்லி கேட்குறாங்க. பார்த்துட்டு மட்டுமே பேசிக்காமல் இருக்கிற ஒரு காதலா கேட்குறாங்க. அது எனக்கு தெரியாது, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறது எங்கள் 2 பேருக்கும் தெரியும் சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு, நீங்கள் நினச்சா எப்படிலாம் பேசலாம். பக்கத்து வீட்டில் இருந்துக்கிட்டே சொல்கிறாங்க. நாங்கள் மற்றவங்க மாதிரி கிடையாது ஓகேவா, எனக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் அந்த வீட்டுக்கு போனேன், நாங்கள் ஸ்டார்டிங் அந்த வீட்டுக்கு எப்படி போனோமோ அப்போ தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. அவனே என்ன பார்க்குறான், 2 பேரும் பார்க்குறோம். 2 பேருக்குமே தெரியும் இவன் அவங்க அம்மா கூப்பிட்டுருப்பாங்க, ஜிமின் கீழே இறங்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் கீழே இறங்கவே மாட்டான். நான் நிற்கிற வரைக்கும் நான் கொஞ்சம் சம்டைம் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் உண்மையாகவும் என்ன பார்க்குறான்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஒன் ஃபைன் டே என்ன பண்ண கேட்குறேங்க. நான் ஹைட் ஆகிட்டேன். அவன் ஒரு மாதிரி ஆகிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டே இருந்தாங்க. அம்மா 5 மினிட்ஸ்மா 2 மினிட்ஸ்மா சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் நான் லாஸ்ட் மினிட்ல போனேன் அவன் கண் முன்னாடி. அவனை பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டமா சொல்லிட்டு அப்படியே ஹாப்பி ஓடி போனான். எனக்கு அது போதும் இல்லை சொல்கிறாங்க. ஒருத்தவங்க சொல்லி தான் உனக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. சொல்கிறப்பையும் ஃபேஸில் அவ்வளோ அழகாக ஹாப்பியான ஒரு ஸ்மைல் இருக்கு. அந்த ஹாப்பினஸ் வந்து டேவோட ஃபஸ்ட்டு நல்லா தெரியுது, எனக்கு புரியுதுட்டே. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, சீட் பண்ணிட்டானே என்ன, அவனை சீட் பண்ண மாட்டாங்க, எப்படி என்ன சீட் பண்ணுவான் சொல்கிறாங்க. இவன் மழையே வந்து கூட நின்றுருப்பான் தெரியுமா என்னை பார்க்குறதுக்காக சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா வீட்டில் இருந்தால் மட்டும் கீழே ஓடி போயிடுவாங்க. அப்பா அம்மா இல்லைனாக்கா நின்றுட்டே இருப்பான். நான் சம்டைம் செக் பண்ணுவான், அவனை இந்த மாதிரி நிறைய டைம் செக் பண்ணியிருக்கேன், அவனும் இந்த மாதிரி பண்ணுவான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் சொல்ல வேண்டியதான் சொல்கிறாங்க. எனக்கு சொல்ல தைரியம் வரடா. அப்போது நான் அவங்க வீட்டுக்கு கூட்டி போனப்போ வந்து 12th படிச்சிட்டு இருந்தான். சரி டெஸ்ட் பண்ண வேணாம் ஸ்கூல் பையன் சொல்லி விட்டுட்டேன். ஆனால் அவன் என்னை பார்க்குறது ஸ்டாப் பண்ணவே இல்லை ஸ்டில் இப்போ வரைக்கும். அவன் என்ன பார்த்துட்டே இருக்கான், நானும் அவனை பார்த்துட்டே இருக்கேன். அந்த 1 வீக்காக தான் எனக்கு பார்க்கவே மாட்டேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. சரி அப்போ கேட்ட வேண்டியதுனா சொல்கிறாங்க. எங்கே கேட்குறது, இது வரைக்கும் பேசுனதே இல்லை, இப்போ ஃபஸ்ட் டைமே போய்ட்டு சண்டே போட முடியும், அவன் யாருன்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக நினைப்பா தப்பாக நினச்சிப்பானே சொல்கிறாங்க. டே அப்புறம் விட்டு கொடுக்கூடாதுரா, நீ கேளு அப்படி சொல்கிறாங்க. எனக்கும் கேட்கணும்னு தோணுது, என்ன பண்ணுறது, அவன் ஷர்ட்டை பிடிச்சி அடிக்கணும் கூட தோணுன்னு சொல்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க, அதான் ஜிம் விட்டு வர வந்திருக்கானே அவனை சொல்கிறாங்க. எங்கேருந்து வந்தானே தெரியல, அவன் பார்க்க அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. அழகாக இருக்கான், உன்னை விடவா அப்படி ஜம்மு கேட்குறாங்க. இல்லைடா அழகுன்ற ஒரு விஷயம் கிடையாது, ஜிம்னு அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கான், நல்லா பேசுகிறான், வெளில போகிறான் வரான், எனக்கு அது ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்னு யார் கூட இவ்வளோ பேசி பார்த்ததே இல்லை நான். யோனிச்சு அவன் ஃப்ரெண்டு கூட மட்டும் தான் அப்படி பேசுவோம் பழகுவோம், மற்றபடி யாரும் கூட பேச மாட்டேனா. எனக்கு அதான் ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இல்லாட்டே இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணாத ஓகேவா, நான் சொல்கிறது கோச்சிக்காத, நீ வந்துட்டு எதுவும் சொல்லிவிடு, இல்லைக்கா நீங்கள் சும்மா பார்த்தீங்க நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா சார் கேட்குறாங்க. அப்போலாம் இருக்கவே இருக்காதுவா ஓகேவா, என் ஜிமினை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், சேம் அவனே லவ் பண்ணுவான் அப்படி சொல்கிறாங்க. இந்த நெய்பர்ஸ் லவ் இருக்கே அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. சொல்லிக்காமலே பேசிக்காமலே இது என்னடா லவ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காஜாவும் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு புரிஞ்சுட்டே உனக்கு ஃபீலிங்ஸ், கண்டிப்பாக நீ சொல்ல அவன் புரிஞ்சுப்பான்னு சொல்கிறாங்க. மேபி அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்படி சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜாங்கிட்டே பார்க்குறேன், உனக்கு ஏன்டா நெகட்டிவாகவே பேச தோணுது அப்படி சொல்கிறாங்க. என்னடா கேட்குறான்னு சொல்கிறாங்க. அவன் கூட சொல்லவே மாட்டான்டா ஓகே, அவனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் சொல்லாமல் எனக்கு தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இது வரைக்கும் நீங்கள் 2 பேரும் ஒரு 5 இன்ச்சு கேப் நின்று பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும் சொல்கிறாங்க. ஒருத்தரோட ஃபேஸாக சொல்கிறாங்க பார்த்ததில்ல சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டெப்பில் நின்றுருக்கீங்களா சொல்கிறாங்க, நின்னதில்லை சொல்கிறாங்க. அப்புறம் எப்படிரா சொல்கிறாங்க. அந்த டெரஸ்க்கும் இந்த டெரஸ்க்கு எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இருக்கும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க ஒரு வேலை சொல்கிறாங்க. பாரு நீ என்ன வேலை யோசிச்சுக்கோ ஓகேவா, அவன் என்ன லவ் பண்ணுறான், நான் அவன் லவ் பண்ணுறேங்களா தெரியும் ஓகேவா. அந்த 1 வீக் அவனை பார்க்கல, அதுக்காக எங்கள் லவ் வந்து இல்லைன்னா ஆகிடாது ஓகேவா, எனக்கு தெரியும் என் ஜிம்னி லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் உன்ட்ட இதை பற்றி பேச மாட்டேன் போடா சொல்லிட்டு அவர் போயிடாரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க. நீ ஏன்டா இவ்வளோதான் சொல்கிறேன், இல்லைடா இவன் ரொம்ப சீரியஸாக லவ் பண்ணுறான், அந்த பையன் கடைசியாக நான் லவ் பண்ணல சும்மா தான் பார்த்தேன்னு சொல்லிட்டா சொல்கிறாங்க. அப்போல்லாம் இருக்காது கண்டிப்பாக அப்படி சொல்லிட்டு ஜங்க் சொல்கிறாங்க.
இப்போ இந்த டே தாண்டா ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட ஆப்போசிட் வீடு தாண்டா நம்ம ஜிமின் ஓகேவா. ஜிமின் ஒரு பர்சன் கூட ரொம்ப க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஜிசங்கண்ணா அப்படி சொல்கிறாங்க. சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சொல்லிட்டு ஒரு ஜிமின் வந்து ஒரு கேம் எடுத்து காமிக்கிறாங்க. இதுவா சொல்கிறாங்க, எனக்கு வில்லேஜில் எதனா தெரியாது ஜிமின், நான் கேம்லாம் ப்ளே பண்ணுறதே இல்லை சொல்கிறாங்க. பாருங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ப்ளே பண்ண, வாங்க உங்களுக்கு டைம் போகிறது தெரிய சொல்லிட்டு ஒரு கேம் தான் வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்க. அவரும் ப்ளே பண்ணுறாரு. ஜிசங் ஏன்னாக்கா ஜிமினுடைய பெரியப்பா பையன் ஓகேவா. ஜிமினுக்கு ஒரு பெரியப்பா இருக்காங்க, அவங்க வந்துட்டு எங்கள் வில்லேஜில் இருக்காங்க. அவங்க வந்ததே கிடையாது. ஜிமின் மட்டும் தான் எப்போது அங்கே போவார். இப்போ தான் அவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்காரு. இவர் எதுக்காகனாக்கா இவருக்கு உங்கள் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஜிம்மில் அப்பா சொல்லியிருப்பாங்க, நீங்கள் ஜாப் வாங்கி தரேன், நீ ஜாப்புக்கு போ அப்படி சொல்லியிருப்பாங்க. அதில் அவங்க வந்திருக்காருனால அவருக்கு இங்கே பிடிக்கவே இல்லை, சிட்டி லைஃப் ஸ்டைலாக அவருக்கு பிடிக்கல. ஜிம்மின் தான் 1 வீக்காக சுற்றி காமிச்சிருக்காங்க, வெளில போய்ட்டு எப்படிலாம் பேசணும் பழகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு பியூராக வில்லேஜில் வளர்ந்தவர் அந்த ஜிசங் அண்ணா. அதனால தான் இப்போ ஜிம்மின் விட்டு பேசிட்டு இருக்காங்க. டே பார்க்குறாங்க, டே ஜிம்மின் ஜிசங் ஒன்றா இருக்கிறப்பாக அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. ஏன் ஜிம்மின் இப்படி இருக்கா சொல்லிட்டு டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே எப்படி மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிசங் தான் சரி ஓகே இரு நான் கிராண்ட் ஃபோன் பேசிட்டு வந்துடுறா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து கேம் ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. ஓகே நான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் ஆக்கி 2 கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது டே தான் மேலே பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் காய் சொல்கிற மாதிரி எனக்கே பயமாக இருக்குது. நான் இப்போ எதனா பண்ணி தான் அவங்க சொல்லிட்டு டே பார்க்குறாங்க. அவங்க அம்மா ஃப்ளவர்ஸ் செடிலாம் வச்சுருப்பாங்க, குட்டி குட்டி ஸ்டோன்லாம் இருக்கும். அதை எடுத்து நம்ம அவர் என்ன பண்ணுறேன்னா குறி வச்சு நம்ம ஜிமின் மேலே தான் அடிக்கிறாங்க. ஜிமின் மேலே வந்துட்டு மேலே ஒரு கலர் இருந்துச்சு. ஆச்சோ அம்மா ஜிமின் பார்க்குறாங்க. இப்போது நம்ம ஜிம் டன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா டே நின்றுக்காரு முறைச்சிக்கிட்டே ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ டே ஜிம் பார்க்குறாங்க. 1 வீக் ஆச்சு டேவை பார்த்து சரி ஜிம் தான் டேவை பார்க்குறாங்க. அப்படி வச்சுக்கிறவங்க அவங்க வந்து பார்த்துருக்காங்க. டே பார்க்குறாங்க, நீ வா அப்படி கூப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் பார்த்துட்டு ரொம்ப கொடுக்குறன்னு பார்த்துருக்காரு. நீ வெளில வா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எங்கே அப்படி கேட்குறாங்க. கேட்டுக்கு வெளில வா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எட்டி பார்க்குறாங்க. இப்போ டைம் ஒரு 6:30 இருக்கும், கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. சரி ஜிம்மில் கொஞ்சம் வெளில வராங்க. விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு பயமாக இருக்குது. என்ன டே ஃபர்ஸ்ட் டைம் கூப்பிட்றாங்க, என்கிட்ட பேசுகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ டேபிளில் வராங்க. வெளில வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவர் சுற்றி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அப்படியே அவர் வந்து கொஞ்சம் ஜிம் விட்டு பக்கமாக வந்துட்டு ப்ளஸ் வந்து பண்ணிட்டுருக்காரு. உன் மனசில் நினச்சிட்டு இருக்கு அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் டே அப்படி கேட்குறாங்க. ஓ உனக்கு என்ன டேனா கூப்பிட தெரியுமா அப்படி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. 1 வீக்கா நீ என்னை பார்க்கறதே இல்லை சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. அவன் யார் அது வீட்டுக்கு வந்திருக்கானே அவன் சொல்கிறாங்க. ஓ அதுவா அண்ணா அப்படி சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அண்ணா அப்படி சொல்கிறாங்க. அண்ணாவா சொல்கிறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. ஓ பெரியப்பா பையன் வில்லேஜில் இருந்தார், இப்போ அவங்க வந்திருக்காங்க. அப்பா அவங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன்னு சொன்னாங்களா, அவருக்கு இங்கே பிடிக்கவே இல்லையாம்மா. நான் தான் எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் உங்களுக்கு செட் ஆயிரும் போக போக அப்படி சொல்லிட்டு. ஏன்னா வில்லேஜில் எந்த ஒர்க்குமே பெருசாக இல்லை, அவர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. பெரியப்பா கூட நிறைய சொல்லிட்டாங்க, நீ வந்து சிட்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு. அவர் கேட்கவே இல்லையா. அவர் அப்பா ஃபோர்ஸ் பண்ணி திட்டுனால அங்கே வந்துட்டாரு. கூட்டிகிட்டு வந்துட்டோம், எங்கள் ஜாப் வாங்கி கொடுத்துட்டு இங்கே செட்டில் பண்ண வைக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். அதான் கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அண்ணாவை அப்படிச்சுன்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு அப்புறம் இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது. அண்ணா சொல்கிறாங்க. ஆமாம் அண்ணா அப்படிச்சுன்னு சொல்கிறாங்க. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பயந்துட்டா சொல்கிறாங்க. பயந்துட்டீங்களா ஏன் அப்படி கேட்குறாங்க. ஏன்னா நீ என்னை பார்த்து 1 வீக் ஆகுது, உண்மையை சொல்லு 1 வீக்காக உள்ள ஹாப்பியாக இருக்க முடியுதா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நான் உங்களை மிஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இப்படி என்ன பேசினா தப்பாக நினச்சிப்பாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. இதை சொல்கிறாங்க. மொபைல் நம்பர் கால் பண்ண சொல்கிறாங்க. கால் பண்ணவா சொல்கிறாங்க. ஏன் பேச மாட்டியா அப்படி கேட்குறாங்க. இல்லை பேசுவேன் சொல்கிறாங்க. நீ எனக்கு கால் பண்ண சொல்லிட்டு அப்படி போயிடறாங்க அவங்க வீட்டுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தா யாருமே இல்லை. ஜிமின் அவங்க ரூம் போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு இப்போ கால் பண்ணுறாங்க ஜிமினுக்கு. இப்போ டேவோட ரூமும் ஜிமினோட ரூமும் ஒரு டேரக்ஷனில் தான் இருக்கும். ஜிமினோட அம்மா வந்துட்டு எப்பவுமே அந்த விண்டோஸ் வந்து லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. விண்டோஸ் லாக் பண்ணிட்டு அந்த கார்டன் போட்டு வச்சிருப்பாங்க. ஜிமினா போய்ட்டு அந்த கார்டன் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம பார்க்குறாங்க டே அந்த பக்கமாக நின்றுருக்காரு. ஜிமின் டக்குன்னு ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ டே பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஐம் சாரி டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஹார்ட் ஆகிட்டீங்கன்னா சொல்கிறாங்க. ரொம்ப ஹார்ட் ஆகிட்டேன். நீ வந்து ஆல்மோஸ்ட் ஒன் வீக்காக நீ என்னை பார்க்கவே இல்லை. உனக்கே தெரியல நான் நீ பார்க்கறது எனக்கு எவ்வளோ பிடிக்கும். நான் ஒன்று பார்க்குறது நான் இப்போ ஹானஸ்ட்டாக கேட்குறேன் ஓகேவா. நீ என்னை பிடிச்சி தானே பார்த்துட்ருக்க அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன இப்படி கேட்குறீங்க. நம்ம ஒருத்தர் 3 வீக்ஸ் 3 இயர்ஸாக பார்த்துருக்கோம் சொல்கிறாங்க. உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். தப்பாக எடுத்துக்காதீங்க, நிறைய ஸ்ட்ரகிள் ஆகுது இல்லை, சாரி மன்னிச்சிக்கோங்க. இப்போ அவளை கண்டிப்பாக பண்ணி கிளாஸ் ஸ்டோரி ஏன்னம்மா டே பார்க்குறாங்க. நீ நான் 3 இயர்ஸாக பார்த்துட்ருக்கோம். நம்ம பேசிக்கலனாலும் சொல்லிக்கலனாலும் நீ என்னை லவ் பண்ணுறேன், நான் லவ் பண்ணுறேன், உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஷை ஆகிட்டு இருக்கு. டே நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா சொல்கிறாங்க. இப்படி கேட்காத கண்டிப்பாக எனக்கு கோவம் தான் வரும் ஓகேவா. நான் கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னால் கோவப்படுறவன் நடந்துக்காது ஓகேவா. நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ லவ் பண்ணுறேன் நல்லா தெரியும். சும்மா ஒன்றும் வேலை தேவையில்லாமல் யாரும் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க ஒருத்தர் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும். இப்போ என்ன உங்களுக்கு கோவம் அப்படி கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு கோவம் தான். பின்ன 1 வீக்காக நீ பார்க்கவே இல்லை தெரியுமா. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எனக்கு சாப்பிடவே முடியல, தூங்கவே முடியல டே சொல்கிறாங்க. அச்சோ சாரி டே சார் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு நைட்டு ஒன்று மீட் பண்ணுமே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நைட்டா மீட் பண்ணணும் ப்ளீஸ் மீட் பண்ணுவோமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எப்படி டே சொல்கிறாங்க. டெரஸ்க்கு வரவா அப்படி கேட்குறாங்க. டெரஸ்க்கு வரணும், உன்ட்ட நேரில் பேசணும், ஃபோனில் பேச செட் ஆகுது, நேரில் சில விஷயங்களை சொல்லணும் ஓகேவா, எனக்காக வர முடியுமா அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டைம் சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. இல்லை டைம் தான் சொன்னால் கரெக்டாக அந்த டைமில் யார் வருவாங்க போகிறாங்கன்னு தெரியாது. நீ டெரஸ்க்கு வந்துட்டு டெக்ஸ்ட் பண்ணு, நான் வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. நீ கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே வா சொல்கிறாங்க. ஓகே டே சொல்கிறாங்க. சரி ஓகே சார் டே ஃபோன் வச்சுட்டாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது.
இப்படி நைட்டு டைமும் ஆகுது. ஜிம்மின் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஃபைனலாக ஜிம்மியோட அப்பா அம்மா ஜிசங்க எல்லோரும் அவங்க ரூமில் தூங்கிட்டாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. இப்போ டெக்ஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஜிம்மின் தான் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிட்டு டெஸ்க் போகிறாங்க. போயிட்டு அவர் டெக்ஸ்ட் பண்ணுறாங்க. டே நீங்கள் வாங்க சொல்லவும் அடுத்த செகண்ட் டே வந்துடுறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்க சொல்கிறாங்க. இந்த பைப் வழியாக தான் சொல்கிறாங்க. பைப் வழியாவா வேறு எப்படி வருது அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ டே தான் உட்காரலாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. உன்னுடைய கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டியா சொல்கிறாங்க. இப்போ டெரஸ்க்கு ஒரு கேட் இருக்கும்ல அந்த கேட்டை போய்ட்டு ஜிம்மின் க்ளோஸ் பண்ணுறாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு உட்காராங்க. இப்போ டே தான் அப்படி ஜிம்மில் ஹேண்டை பிடிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. டே பார்க்குறாங்க. நர்வஸ் ஆகுது. அந்த 3 இயர்ஸில் நீ என்னை பார்த்து எந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குன்னு தெரியாது. ஆனால் நான் வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும். ஒன்று பார்க்குறதுக்கு பெரிய ஹாப்பினஸ். நிறைய பேர் நினைக்கிறாங்க என்னடா இந்த காலத்தை போட்டு பார்த்துட்டே இருக்காங்க பேசிக்காமல் இப்போ இதெல்லாம் ரொம்ப டிலே பண்ணுறாங்க வேறு மாதிரி கூட நினைக்கலாம். நீ கூட நினைக்கிறேன் நான் ஒன்றும் அப்படி நினைக்கிறேன் சொல்கிறாங்க. எனக்கும் தெரியும். ஆனால் எனக்கு உன்னோட பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு மாதிரி நம்ம கண்களே பேசும் தூரத்துலேருந்து நம்ம பார்க்குறோம். ஒருத்தர் நீ என்னை பார்த்துட்டு ஹாப்பி ஓடி போகிறதும் அப்புறம் நான் உனக்காக வரதும் எனக்காக வெயிட் பண்ணுறதும் எனக்கு எதாவது ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்மின். நான் அப்படியே வந்து பழகிட்டேன். ஆனால் இப்போ 1 வீக் நான் பார்க்கலையா இல்லை கூட இவ்வளோ சீக்கிரம் சொல்லியிருக்க மாட்டேன். நீ காலேஜ் முடிக்கிட்டு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போது நீ என்னை 1 வீக் அப்போ அப்போ என்னை பார்க்காம இருக்க இல்லையா என்னை அவாய்ட் பண்ணுற மாதிரி இருக்க சொல்கிறாங்க. நான் அவாய்ட்லாம் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் நீ அவாய்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இப்படி பண்ணது எனக்கு ஏதோ கொஞ்சம் ஹார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? அதனால தான் அப்படி சொல்கிறாங்க. அச்சோ நான் அண்ணா கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளோதான் மற்றபடி எதுவும் இல்லை. எனக்கும் இந்த 1 வீக்கு சொல்கிறாங்க. 1 வீக் சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்பவே அப்செட்டாக இருந்துச்சு. உங்களை பார்க்க முடியல சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் ஹார்ட்டாக தான் இருந்துச்சு. ஓகே நீங்களும் கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருக்கீங்களா நான் அப்படியே விட்டுட்டு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ தான் பிஸியாக இருந்தாலும் உன் விஷயத்தில் நான் என்றைக்குமே வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே உனக்காக எப்பவும் டைம் கொடுப்பேன். எனக்கு உன்னை பார்க்குறது அவ்வளோ பெரிய ஹாப்பினஸ். எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் உன்னை பார்த்தா எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். வெயில் மழை சொல்லிட்டு பனி எதுவுமே பார்க்காம நீ எனக்காக வெயிட் பண்ணி என்னை பார்த்துருக்கேன். சேம் நானும் உனக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் நான் டே பார்க்குறேன். இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஜிமின். ஓகேவா? நான் சொல்லிடுறேன் ஐ லவ் யூ ஜிமின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜிமின்னு சொல்லிட்டு இப்போ டே தான் அவர் ஹேண்ட் வந்து ஃப்ளவர்ஸ் ஒழிச்சு வச்சுருப்பாரு. அதை இப்போ எடுத்து அப்படி நிட்டாரு. ஜிமினுக்கு ஒரு மாதிரி டே சொல்கிறாங்க ஐ லவ் யூ ஜிமின். ஓகேவா? இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியாது. என்னதான் நம்ம நைபர்ஸாக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருந்தாலும் ஏதோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஏதோ பிரிகிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. இந்த 1 வீக்கில் தான் நம்ம கூட வந்து கொஞ்சம் பிரிஞ்சிருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ஆமாம் இந்த 1 வீக்காக நான் பிரிஞ்சிருக்க மாதிரி 3 இயர்ஸாக நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சு. பேசிக்கிறனால பார்க்கறனால ஒன்றா க்ளோஸாக இருக்க மாதிரி ஃபீல் ஆனிச்சு. இந்த 1 வீக் எனக்கு பார்க்காம இருந்தது எனக்கு ஏதோ நம்ம பிரிஞ்சிருக்க மாதிரி ஃபீலாக இருக்குது. அதனால தான் இதுக்கப்புறம் சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன பயம். என்னோட சொல்கிறாங்க உங்களுக்கு என் லவ் புரியல டே சொல்கிறாங்க. எனக்கு புரியுது ஜிமின். எனக்கும் புரியுது உனக்கும் புரியும். இருந்தாலும் இந்த 1 வீக் நம்ம பார்க்காம இருந்தது. ஆனால் நீ என்னை பார்க்காம வந்து எனக்கு கஷ்டமாயிடுச்சு. ஓகே அதுக்காக தான் கன்ஃபியூஸ் பண்ணுறேன். அப்புறம் எவ்வளோ டேஸ் தான் பார்த்துட்டு இருக்க முடியும். நீயே சொல்லு எப்படி உனக்கும் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சிருக்கும்ல சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் டே சொல்கிறாங்க. எனக்கும் உன்னை பற்றி எல்லாம் தெரியும். அதனால தான் நான் கொஞ்சம் பயந்துட்டேன். ஓகேவா? இந்த பையன் யார் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படியே மண்டே வெடிச்சிரு மாதிரி இருந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்கிட்ட கேட்டுக்கலாம்டா சொல்கிறாங்க. எப்படி கேட்குறது? ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கேட்டானே நினைப்பாங்க பாரு இவன் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் டவுட் பண்ணுறான்னு நினச்சிப்பெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை டே நான் அப்படி நினைக்க மாட்டேன். உங்களுக்கு ஒரு இன்செக்யூர் இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம லவ் சொல்லாமல் அப்படி பார்த்துக்காமல் இருக்கப்போ அதுவும் நம்ம அப்படி பேசிக்காமல் இருக்கிறப்போ பார்த்துட்டு மட்டுமே இருக்கிறப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குல்ல அது எனக்கு நார்மலாக வர்றது தானே சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. உனக்கு இது புரியுதா? தப்பாக தெரியல. எனக்கு தப்பாக தெரியல. தப்பான இன்டென்ஷன் கேட்குறதுக்கும் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஓகேவா? எனக்கு அது புரிஞ்சுக்க தெரியும் டே அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு இது போதும் ஜிமின். எனக்கு இதுக்கப்புறம் வெயிட் பண்ண முடியலன்னா எல்லோரும் லவ் பண்ணுற பார்க்கப்புறம் எனக்கும் ஆசை இருக்குது. நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன நான் உங்கள்கிட்ட பேசாமல் எனக்குள்ளேயே இருக்க மாதிரி இருக்குது. அந்த லவ் என்கிட்டே இல்லாமல் உங்கள்கிட்ட கொடுக்கணும்ல உங்கள்கிட்ட நான் எடுத்துக்கணும்ல சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நான் செகண்ட் இயர் வந்துட்டல ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இல்லட்டே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. எனக்கும் ஹாப்பியாக இருக்குது ஜிமின். அப்படி பேசணும்னு ரொம்ப ஆசை. அவ்வளோ க்ளோஸாக பார்க்கணும் அப்படி சொல்கிறாங்க. நேரில் ரொம்ப இவ்வளோ பக்கத்தில் பார்க்குறேன்னா ரொம்ப அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஈவினிங்கே பார்க்குறப்பே சொல்லணும்னு தோணுச்சு. இப்போ சொல்ல ரொம்ப அழகாக இருக்குது. அதுவும் இந்த 3 வெளிச்சத்தில் அவ்வளோ அழகாக இருக்க சொல்கிறாங்க. எனக்கு ஒரு ஷையாக இருக்குது. உங்களை விட வா சொல்கிறாங்க. இல்லை நான் ஒரு விதமான அழகு நீ ஒரு வேறு மாதிரி அழகு அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. எனக்கு உன்னோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும். நீ என்னை பார்த்துட்டு ஓடி போகிறது வெக்கப்படுறது அவ்வளோ பிடிக்கும் சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம்முக்குமே பிடிச்சிருக்கு. நானும் உங்களுக்கு தூரத்துலேயே பார்த்துட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் பக்கத்தில் பார்க்குறேன். டே எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் டே அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. தப்பாக எடுத்துக்காது ஒரு ஹக் பண்ணிக்கோ அப்படி கேட்குறாங்க. ஜிமினும் பண்ணிக்கோங்க டே சொல்கிறாங்க. ஜிம்மில் டே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிமினும் கொஞ்சம் கூட யோசிக்காமா ஐ லவ் யூ டூ டே. ஓகேவா? நானும் வெயிட் பண்ண இதுக்கப்புறம் நானும் உங்களை வெயிட் பண்ண வைக்க விரும்பலை. ஏன்னா எவ்வளோ டேஸ் இப்படி பார்த்துட்டே இருக்க முடியும். எவ்வளோ பேசணும் செய்யணும்ல பேசாந்தாலும் லவ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு டேக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் அந்த 1 வீக் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. என்னோட ஹக் ஒன்று உனக்கு அன்கம்ஃபர்ட்டாக இல்லை. எனக்கு அன்கம்ஃபர்ட்டாக இல்லை. எனக்கு கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஓகேவா? எவ்வளோ டேஸ் கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு இருக்கேன். ஓகேவா? உங்களோட நம்ம பார்த்துக்கதே எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட் அப்படி இருக்கும்போது சொல்கிறாங்க. ஜிம்முக்கு டேக்கும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் யூ ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போது டே தான் வந்துட்டு அப்படி லவ்லியாக 4 கிஸ் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ சொல்கிறாங்க. இப்போ டேவும் இதுக்கப்புறம் எனக்கு டெய்லி கால் பண்ணணும் டெக்ஸ்ட் பண்ணணும். ஓகேவா? நான் வந்துட்டு பேசணும். இதுக்கப்புறம் தள்ளி வச்சு பார்க்க முடியாது. ஓகேவா சொல்கிறாங்க.
இப்போ ஜிமினும் நானும் உங்களை தள்ளி இருக்க சொல்ல ஓகேவா சொல்கிறாங்க. அண்ணாக்கு ஒர்க் அடித்ததும் அப்பா வந்துட்டு இங்கே வந்து கொஞ்சம் தள்ளி ஒரு அண்ணாக்கு ஒரு வீடு வாங்கி தர போகிறாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் கிராண்ட் பேரண்ட்ஸ் வர போகிறாங்க சொல்கிறாங்க. உன்னோட ஆமாம் என்னோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வர போகிறாங்க. அவங்க வந்து அண்ணா கூட கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்க போகிறாங்க, குக்கிங் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு இருக்க போகிறாங்க. அதனால் அவங்க கொஞ்சம் வீடு வாங்கி தந்துடுவாங்க. அது வரைக்கும் அண்ணா அங்கே இருப்பாங்க. அது வரைக்கும் மட்டும் நம்ம அதிகமாக பேசிக்க வேணாம். அண்ணா அங்கேருந்து போனதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக அதிகமாக பேசுகிறேன் என்ன சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக அது வரைக்கும் டெக்ஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம நைட்டில் மீட் பண்ணலாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறேன் மீட் பண்ணலாமா டே கொஞ்சம் க்ளோஸ் ஆகுறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அண்ணா அவங்க லிமிட்டாக சொல்கிறாங்க. லிமிட்டெல்லாம் க்ராஸ் பண்ண மாட்டேன், நான் கிஸ் மட்டும் கண்டிப்பாக பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சொல்கிறாங்க. ஓகே எனக்கு இப்போ தான் ரிலாக்ஸாக இருக்குது தெரியுமா. ஒரு மாதிரி என் ஃப்ரெண்டெல்லாம் கூட என்னென்ன சொன்னா சொல்கிறாங்க. என்ன சொன்னாங்க, நான் சீட் பண்ணுறேன்னு சொன்னாங்களா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இல்லை யாராவது அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா பார்த்துட்டே இருக்க பேசாமல் இருக்க, அப்போ நீ ஒரு பாசம் இருக்கும்போது அப்படி தோணும் இல்லை, அது ஒன்றும் தப்பு இல்லை, இட்ஸ் காமன் திங் தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல என்னோட சின்ன பையன் தான் ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பின்ன எனக்கு அப்புறம் இப்படி இருக்கணும்ல, புரிஞ்சுக்கணும்ல, லவ் பண்ண மட்டும் போதுமா, எல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறாங்க. டேக்கும் ஹாப்பி தான் சார். ஓகே ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே யாராவது பார்த்துட்டு நம்ம போகலாமா சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க வேறு எதுவும் சொல்கிறாங்க. வேறு எதுவும் அதுக்குள்ளே வா சொல்கிறாங்க. சரி டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன். இவ்வளோ டேஸில் இதெல்லாம் நடந்ததே பெரிய விஷயம். ஓகே நான் போய்ட்டு வருவா சொல்கிறாங்க. ஜிம்மிந்தா டே சொல்கிறாங்க. இப்போ டே ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ டூ ஸோ டேவை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஓகே நான் கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் போயிடுறாங்க. டே இந்த பக்கம் வந்து போயிடுறாங்க. இப்போது ஒரு 2 வீக்ஸ் இப்படி தானே போகுது. ஜிம்மின் டேவும் ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. டே ஜம் பார்க்குறேன். என்னடா இவன் ஃபோன்லேயே பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலையே ஆஃபீஸ் வந்ததுக்கு ஃபோன் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டே சார் வந்துட்டாங்க கிளாஸ்க்கு, ஃபோனை வைக்கவா அப்படி கேட்குறாங்க. டே பார்க்குறாங்க. நான் 2 மினிட்ஸ் பேசுகிறேன் சொல்கிறாங்க. 2 மினிட்ஸாக என்ன பேசணும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் வேணால் பேசுங்க நான் கேட்குறேன் சொல்கிறாங்க. நான் ரிப்ளை பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. டேவும் சரி ஓகே சார் அவருக்கு பிடிச்சது பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் கேட்டிருக்காங்க. இப்போ யோசிச்சுட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ டேஸ் பேசாமல் இருந்து ஒரு லவ் பண்ணா இன்றைக்கி பேசியே லவ் பண்ணுவோம் பிடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் வந்துட்டு சரி ஓகே டே சொல்கிறாங்க. சரி ஓகே எனக்கு உங்கள் ஒர்க் இருக்குது ஓகே தான் சொல்கிறாங்க. பாய் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டாங்க. இப்போ டே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. என்னடா இப்போ தான் கொஞ்சம் டேஸ்க்கு முடியாது புலம்பிட்டு தான் சொல்கிறாங்க. லவ் ஓகே தான் சொல்கிறாங்க. லவ் ஓகே ஆகிட்டா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. காயை பார்த்து ஏன் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா அதுக்குள்ளே ஓகே ஆகிடுச்சா சொல்கிறாங்க. இங்கே பாரு அவன் ஆல்ரெடி லவ் பண்ணுறான், நான் லவ் பண்ணுறேன், நாங்கள் சொல்லிக்கிறேன் அவ்வளோதான்டா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் லவ் செட் ஆகிட்டு சாருக்கு. ஆமாம் லவ் செட் ஆகிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா கோச்சிக்கவே மாட்டேன்டா சொல்கிறாங்க. ஏன் கோச்சிக்க போகிறான் சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா யாருக்கா கோச்சிக்க தோணுமா என்ன சொல்கிறாங்க. இல்லை நான் கூட நினச்சேன் ஃபஸ்ட் டைம் கேட்குறோம், சில பேர் டவுட்டாக கேட்டால் ஒரு மாதிரி யோசிப்பாங்களே, எப்படி என்ன டவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா. அவன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காண்டா சொல்கிறாங்க. நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. என்கிட்ட உனக்கு அந்த பிடிச்சிருக்கா சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் ஏன்டா சொல்லாமல் வந்தேன்னு தோணுது, முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, இன்னும் கொஞ்சம் டைம் முன்னாடியே கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம்னு தோணுது சொல்கிறாங்க. ஓ அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சரி ஓகே என்ஜாய் பண்ணு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிசந்தா ஃபைன் அன்னைக்கு கிளம்புறாங்க. ஜிம்மோட கிராண்ட் பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க. ஜிம்மோட அப்பா பார்க்குறாங்க. ஏமா நீங்கள் எங்கே இருக்கலாம்லாம் சொல்கிறாங்க. இல்லைப்பா இந்த வீடு எனக்கு செட் ஆகாது ஓகேவா, அவன் ஆஃபீஸ் கொஞ்சம் லாங்கில் தானே இருக்குது, நான் அங்கேயே போய்க்கிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ ஜிம்மோட அப்பாவும் ரொம்ப சண்டை பண்ணுறாங்க. அவங்க எல்லோரும் ஒரு காரில் போயிடுறாங்க. ஜிம்மோட அம்மாவும் அப்பாவும் சரிப்பா நாங்களும் போய்ட்டு கிராண்ட்மாவுக்கு அந்த வீட்டு அந்த வீட்டில் போய்ட்டு பால்லாம் காய்ச்சி கொடுத்துட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வரோம் ஓகேவா, கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கும் ஒர்க்லாம் இருக்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு வரோம் சொல்கிறாங்க. சரி ஓகேப்பா சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க. நீ வேறு ஜிம்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு நம்ம போகலாம் சொல்கிறாங்க. ஜிசங்க ஜிமினை போய்ட்டு வர சொல்கிறாங்க. அண்ணா நீங்கள் போய்ட்டு வாங்க, உங்களுக்கு என்னாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் வந்து நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. சரி ஓகேடா பாய்டா சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ஒரு காரில் போய்ட்டு ஏறிட்டு அவங்க கிளம்புறாங்க. சரி ஜிம்மில் ப்ளான் பண்ணுறாங்க. அப்பா நம்ம டே நின்றுருக்காங்க ஜிமின் வீட்டுக்கு முன்னாடி. ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க வரவா அப்படி கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிமினும் சரி இதுக்கப்புறம் சொன்னால் கேட்க போகிற சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லிட்டாங்க. இப்போ சுற்றி பார்க்குறாங்க யாரும் இல்லை. இப்போ ஜிம் வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ளே வந்து டோர் லாக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லைடா ஃபோனில் பேசி நிறைய ஆசையை வளர்த்து விட்டுட்டா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறான்னு வந்து சொல்கிறாங்க. ஓ அப்படியா பயந்துட்டா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நீ எப்படிலாம் நினைக்காத ஓகேவா, நான் எதுவும் பண்ண மாட்டேன்டா, நான் வந்து ஒரு ஜென்யூன் மேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீங்களா சொல்கிறாங்க. பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்லையே பிஃபோர் மேரேஜ் வரைக்கும்னா ஓகே தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே பார்க்குறாங்க. பரவாயில்ல எனக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறா சொல்லிட்டே தான் ரொம்ப அக்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. ஜிமின் தான் சரி ஓகே ஃபஸ்ட் டைம் வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்ன வேணும் உங்களுக்கு சொல்கிறாங்க. என்ன கொடுத்தாலும் ஓகே தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அடிக்க அடிக்கும் பரவாயில்லையா சொல்கிறாங்க. அது கொடுத்தா கூட ஓகே தான், என் பாய் ஃப்ரெண்ட் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் லைட்டாக போய்ட்டு பிடிச்சி டேப் பண்ணுறாங்க. டேக்கு அது பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி. அப்போ ஒய்ஃப் ஆகிட்டா இன்னும் நிறைய அதிகாரம் பண்ணுவீங்க போலேயே சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஜிம் சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது, உனக்கு ஹாப்பி தானே, எனக்கு ஹாப்பி தான். இப்போதைக்கு அப்பா மட்டும் சொல்ல முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. எனக்கு எந்த அவசரமும் இல்லை டே ஓகேவா, இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தானே, நான் இன்னும் ஒரு 1 இயர் பண்ணால் காலேஜ் முடிச்சிடுவேன். காலேஜ்
ஆரம்பிச்சதுக்கப்புறம் நீங்கள் அப்பா அம்மாட்ட பேசுங்க சொல்கிறாங்க. ஓகே. அது வரைக்கும் இந்த 1 இயர் மட்டும் லவ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஜிமினுக்கும் ஹாப்பியாக இருக்குது. சரி நான் மேக் பண்ணி தரப்பா சொல்கிறாங்க. எனக்கு பாஸ்தா மேக் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. பாஸ்தாவா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போயிட்டு டேக் பாஸ்தா மேக் பண்ணி தராங்க. டேவும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. பரவாயில்ல என் ஒய்ஃப்க்கு குக்கெலாம் பண்ண தரேன் சொல்கிறாங்க. ஒய்ஃபா சொல்கிறாங்க. அம்மா பின்ன ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. அதுக்குன்னு டைம் இருக்குது சொல்கிறாங்க. எனக்கு இப்போவே ஒய்ஃப் தான் ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு ரொம்பலாம் ஹெவியாக ஃபுட்டெல்லாம் குக் பண்ண வேணாம் ஓகேவா, நார்மலாக குக் பண்ணால் போதும் சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே டே சார் ஜிமின் ஹாப்பியாக பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். இப்போ டே பார்க்குறாங்க. உனக்கு சொல்கிறாங்க. எனக்கு வேணாம் சொல்கிறாங்க. இல்லை காக்காட்ட சொல்லிட்டு டே தான் ஃபீட் பண்ணி விடுறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நான் நினச்சி கூட பார்க்குறேன் நம்ம இவ்வளோ சீக்கிரம் பேசுவோம்னு சொல்லிட்டு. அப்புறம் சொல்கிறாங்க இன்னும் டைம் இருக்குன்னு தான் நினச்சேன்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நான் கொஞ்சம் ரொம்ப டிலே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஓகே தான் சொல்கிறேன். உனக்கு ஓகே தானே, எனக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. நம்ம முன்னாடியே பேசியிருக்கலாமோ இன்னும் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போவும் நம்மளுக்கு டைம் இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே சார் 2 பேருமே டே ரொம்ப நேரம் அவங்க வீட்டில் தான் இருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே டே உங்கள் அப்பா அம்மா தான் போகிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் என் அப்பா அம்மா எங்கே போயினாங்கடா ஃபங்க்ஷனுக்கு. சரி ஓகே போய்ட்டு வரா சொல்கிறாங்க. பாய் டே சொல்கிறாங்க. பாய் ஜிம் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல என் டே பர ரொம்ப ஜெனுவனாக இருக்காங்க சொல்லிட்டு ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பி. இப்போ அப்படி நம்ம ஜிம்மில் அவங்க வீட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜிம்மில் அப்பா வந்துடுறாங்க வீட்டுக்கு. இந்த பக்கம் நம்ம ஜிம் டே வந்து அவர் ஆஃபீஸ்க்கு போய் ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ ஜிம்மில் அப்பா தான் எப்போவுமே அவர் தான் காலேஜ் ட்ராப் பண்ணுவார். இப்போ பார்க்குறாங்க. ஐயோ அந்த கார் நேற்று சர்வீஸ் கொடுக்கணும்னு நினச்சேன். நேற்றே மக்கர் பண்ணிச்சு இன்றைக்கி பாரு சொல்கிறாங்க. இப்போது ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஏங்க சொல்கிறாங்க. சரி அந்த காரை சொல்கிறாங்க. ஏமா அது அந்த கார் எடுத்து ரொம்ப டேஸ் ஆகுமா சொல்கிறாங்க. என்ன இதுக்காமா அந்த காரும் எடுத்து ரொம்ப டேஸ் ஆகுது. இந்த கார் இப்போ இப்படி இருக்குது 2 காரும் சர்வீஸ் பண்ணால் தான் இனிமேல் ஓட்ட முடியும் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போது டேவோட அப்போ ஜிம் நம்ம பார்க்குறாங்க. அப்போ ஜிமின் அப்போ நீ பஸ்ஸில் போயிருப்பா சொல்கிறாங்க. பஸ்லேயே சொல்கிறாங்க. ஏமா கேப் சொல்கிறாங்களா கேப் வேணாம் பஸ் வந்துடும் நீங்கள் பஸ்ஸில் போயிருப்பா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜிமினும் ரெடி ஆகிட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் டே இப்போ தான் ஆஃபீஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு கார் எடுத்து வெளியே போயிட்டுருக்காரு. இந்த பக்கம் ஜிமின் அப்பா தான் வந்துட்டு இருந்திருக்காரு. 2 காரையும் வச்சுக்கிட்டு சர்வீஸ் பண்ணாதான் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த பக்கம் ஜிமின் வந்துட்டு பஸ் ஸ்டாப் இருக்காங்க. டே வந்து பார்க்குறாங்க. என்ன ஜிமின் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ டே தான் காரை ஓரமாக ஸ்டாப் பண்ணிட்டு இறங்கி வராங்க. ஜிமின் சொல்கிறாங்க. ஜிமின் தான் பயந்துட்டு சுற்றி பார்க்குறாங்க. டே அப்படி சொல்கிறாங்க. இது அவங்களோட ஏரியா அதனால தான். இப்போது டே பார்க்குறாங்க. சரி ஓகே நான் ட்ராப் பண்ணவா கேட்குறாங்க. என்னாச்சு காருக்கு சொல்கிறாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் ட்ராப் பண்ணவா சொல்கிறாங்க. வேணாம் டே உங்களுக்கு சிரமமாக சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இல்லை டே வேண்டாம் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜிமின் சார் டே கேட்குறாங்க. ஜிமினும் சரி ஓகே சொல்கிறாங்க. போய் நான் ஜிமின் டே வந்து காரில் உட்காராங்க. இப்போ டே பார்க்குறாங்க. எனக்கு அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போலாமா சொல்கிறாங்க. சார் சீட் போட்டு போடுங்க ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சீட் போட்டு போட்டுக்கிறாங்க. இப்போ ஃபைன் 2 பேரும் காலேஜுக்கு கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்து பார்க்குறாங்க. தேங்க்யூ டே சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க நம்ம பாய் ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. அது எனக்கு தெரியும் தான் சொல்கிறாங்க. ஓ அப்போ நம்ம பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நம்மளுக்குள்ள மட்டும்தான் வெளில பப்ளிக்கெல்லாம் சார் வந்துட்டு எதுவும் பேச மாட்டீங்க சொல்கிறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் தானே அப்படி சொல்கிறாங்க. அப்படி இல்லை டே சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. என்ன பாய் ஃப்ரெண்டு கூட ஃபர்ஸ்ட் இப்படி வந்திருக்கோம் ஹாப்பியாகவே இல்லை உனக்கு சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்குது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. யாராவது பார்த்துதான் சொல்கிறாங்க. பார்த்துட்டு போட்டுவோம். ஏன் 1 இயருக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணிக்க போகிறதுனா இதில் போய் என்ன இருக்குது. லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் காமன் தானே இப்போ சொல்கிறாங்க. காமன் தான் இருந்தாலும் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்போ உனக்கு வந்து ஹாப்பியாகவே இல்லையா சொல்கிறாங்க. ஹாப்பியாக தான் இருக்குது நான் எப்படி சொல்கிறாங்க. அந்த ஹாப்பினஸை கொஞ்சம் காமியா சொல்கிறாங்க. டேப் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன உங்களை கிஸ் பண்ணணும் அதை என்ன சொல்கிறாங்க. டேப் பார்க்குறாங்க. ஓ புரிஞ்சிச்சா சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சு இதுக்கு தான் நீங்கள் எவ்வளோ ட்ராமா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகேவா. இப்போ ஜிம் தான் பார்க்குறாங்க. சரி இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டு டே கிட்ட வந்துட்டு ஜிம் போய்ட்டு லைட்டாக பெக் பண்ணுறாங்க. டேப் பார்க்குறாங்க. பெக் மட்டும் தானே சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது பெக் போதும் ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் கிஸ் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஒரு 2 days 3 days உங்கள் அப்பா அம்மா வெளில போனால் எவ்வளோ நல்லா இருக்கும் சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்பா அம்மா வெளில போனால் உங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எப்படி நீ வெளில என் கூட வரமாட்டே தெரியுது. அட்லீஸ்ட் வீட்டில் இருந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம்லாம் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தானே இருக்கும் சொல்கிறாங்க. இவன் நேற்று கூட சொல்கிறாங்க. பத்தலை அப்படி சொல்கிறாங்க. பத்தலையா இன்னும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மேபி அதுக்கு ஒரு சான்ஸ் வந்தால் பண்ணலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே பாய் அப்படி சொல்லி ஜிம் போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பி தான். டே பார்க்குறாங்க. ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவரும் போயிடுறாங்கடா. இப்போ ஒரு 1 month ஆஃப்டர் நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. ஏங்க நம்ம போய் தான் ஆகணும் சொல்கிறாங்க. ஆமாம் போய் ஆகணுமா எல்லாருமே போகிறாங்க ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. இது என்னக்கா இந்த ஏரியாவில் ஒரு அசோசியேஷன் இருக்குடா ஓகேவா அதில் டூர் போகிற பேசியிருக்காங்க. அதில் எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலிக்கு 2 பேர் அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு காலேஜ் இருக்குது அதனால் ஜிமின் வர வேண்டாம் நம்ம போவோம். ஸோ ஜிமின் அப்பா அம்மா வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க கம்பல்சரி வரும்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் அவங்க ஓகே சொல்கிறாங்க. இந்த பக்கம் டேவோட அப்பா பார்க்குறாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க. ஏய் நானும் வரல சொல்கிறாங்க. ஏங்க போகலாங்க சொல்கிறாங்க. நம்ம தனியாக போகிறதாங்க ஒரு மாதிரி இருக்கும். எல்லாரும் கூட போனால் ரொம்ப ஜாலியாக இருக்குங்க சொல்கிறாங்க. என்னென்னு காமுங்க எல்லாத்தையும் போய் எல்லா பிளேஸும் போய் பார்த்துட்டு வரலாங்க அப்படி சொல்கிறாங்க. என்ன தேடி பார்க்கணும் சொல்கிறாங்க. அங்கே நிறைய பிளேஸ் இருக்குங்க நிறைய கோவிலாக இருக்குங்க நிறைய புண்ணிய ஸ்தலம்லாம் இருக்கும் போயிட்டு பார்த்துட்டு வரலாம்ல சொல்கிறாங்க. ஓ நீ அப்படி போகிற அப்படி சொல்கிறேன். நம்ம டூர் மட்டுமா போகிறோம் எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வரலாங்க. அப்படி நம்ம 2 பேரும் ரொம்ப கொஞ்சம் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. டேவோட அப்பா பார்க்குறாங்க. கரெக்டு தான் நானும் கொஞ்சம் டைம் ஒதுக்குறதுல சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு பக்கம் நீங்கள் ஆஃபீஸில் ஓடிடுறீங்க இன்னொரு பக்கம் உங்கள் பையன் நான் தனியாக தானே இருக்கு அந்த வீட்டில் அப்படி சொல்கிறாங்க.
இப்போ டேவோட அப்பாவும் அப்போ போகலான்ற சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ டேக்கு சாப்பாடுலாம் சொல்கிறாங்க. அவர் வெளில சாப்பிட மாட்டானே சொல்கிறாங்க. இல்லைங்க அவன் பார்த்து சொல்கிறாங்க. டே ஏங்க அப்படி கூப்பிட்றாங்க. டே பார்க்குறேன் என்ன மாசுறாங்க கொஞ்சம் கீழே டே சொல்கிறாங்க. இப்போ டே போகிறாங்க என்ன மாசுறாங்க. டே இந்த மாதிரி நாங்கள் டூர் போகிறத பேசியிருக்காங்க. இப்போ எல்லாரும் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பணம்லாம் கூட கட்டிட்டான் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அப்படியே நல்ல விஷயத்துல போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. இல்லை இப்போ உங்களுக்கு சாப்பாடு சாப்பாடாம ஒரு விஷயம் நான் பார்த்துக்கிறேம்மா சொல்கிறாங்க. நீங்கள் எங்கேயுமே போனதில்லைப்பா உங்களுக்காக நானும் அப்பவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. டேவோட அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் ஃபீலிங்ஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி பிரச்சனை இருக்கும் நீங்கள் போயிட்டு வாங்கம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க. நீ இப்போ டே சொல்கிறாங்க. நான் இருக்கிறப்ப எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. அப்படியே எப்போ போகிறீங்க சொல்கிறாங்க. நாளைக்கு நைட்டு பார்த்துருவோம். நாளைக்கு நைட்டு சரி ஓகேப்பா நான் எதனா ஹெல்ப் பண்ண வைப்பா லக்கேஜ் பேக் பண்ண இல்லைப்பா நாங்கள் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகேப்பா சொல்லிட்டு இப்போ டேவோட அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி இருக்கா. அப்படியே நம்ம ஜிம்மின் சைடு பார்த்தா ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்களா எங்க நம்ம ஜிம்மின் இருந்து பண்ண சொல்கிறாங்க. ஜிம்மில் இருந்து ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க வாப்பா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜிம் போகிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நீ நம்ம கிராண்ட் மாட்டு போயிருந்துக்கிறியா சொல்கிறாங்க. கிராண்ட் மாட்டுக்கு எதுக்கு பா சொல்கிறாங்க. இல்லைப்பா நானும் அம்மாவும் டூர் போகிறோம் சொல்கிறாங்க. டூரா சொல்கிறாங்க. நாங்கள்லாம் டூர் போகிறோம்ப்பா நாங்கள் பெரியவங்க மட்டும் தான் போகிறோம். குழந்தைங்களாம் யாரும் வரல. ஒரு யாத்திரை மாதிரி போயிட்டு அப்படியே இந்த நிறைய கோவில் அப்படிலாம் போயிட்டு நிறைய பிளேஸ்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு வரைக்கும் வந்துட்டு அப்பா கிராண்ட் மாட்டுக்கு போறியா. அப்பா கிராண்ட் மாட்டு ரொம்ப லாங்கில் இருக்குப்பா. அவ்வளோ தூரத்தில் வந்து நான் வந்து காலேஜுக்கு வரவே முடியாதுனால இவன் ஜிசங்கனாவும் அவ்வளோ தூரம் ட்ரைவ் பண்ணவே மாட்டாங்க. அவருக்கு ஆஃபீஸ் போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்ப்பா சொல்கிறாங்க. ஆமாம்ல சொல்கிறாங்க. ஆமாப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிராண்ட்மா எனக்கு அவங்க குக் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் என்னை பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. நீ தனியாக இருந்துப்பியா நான் இருந்துப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் எனக்கு ஆமாம் ஆமாம் அது கரெக்டு தாங்க. ஏன்னா அங்கே போனால் அவங்க அப்பா அம்மா அப்பாவும் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே ஜிசங்க குக் பண்ணி கொடுத்துட்டு அப்படி இருக்காங்க. இவனுக்கு தனியாக குக் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா ஜிசங்க நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவான். ஜிம்மி ஸ்பைஸியாக சாப்பிட மாட்டான். அதனால் அவங்க ரெண்டு டைம் வந்து குக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வேண்டாம் ஜிம்னுக்கு வந்துப்பா ஜிம்னு சின்ன பையனா ஜிம்னு எந்த பிள்ளைப்பா நான் இருந்துக்கிறேன்ப்பா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இந்தப்பா கார் வச்சுக்கோ அம்மா 8 மணி இருக்கே இருந்தாலும் வச்சுக்கோ ஓகே உனக்கு ஏன்னா ஃபுட் ஒரு மேபி குக் பண்ண முடியலனாக்கா ஆர்டர் போட்டு சாப்பிட்டுக்கோ சொல்கிறாங்க. நல்ல ஹோட்டலாக பார்த்து ஆர்டர் போட்டு சாப்பிட சொல்கிறாங்க. ஓகேம்மா ஒரு 4 days தான் வந்துடும் சொல்லிட்டு ஜிம்னோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஃபைன் இப்போ நீங்கள் எப்போ போகிறீங்க சொல்கிறாங்க. நாளைக்கு நைட்டு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே நைட்டு தான்டா எல்லாருமே பெரிய பஸ் வந்து நின்றுருக்கு. எல்லாரோட ஃபேமிலியிலேருந்து வந்தோம். அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஜிம்னோட அம்மா தான் ஜிம்மில் கிஸ் பண்ணிட்டு பத்திரமா இருக்கணும் தங்கம் சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்லிட்டு ஜிம்னு அப்பா மாட்டா அப்பா சேஃப் ஜர்னி சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. பட் உங்கள் அப்பா மட்டும் சொல்கிறாங்க. அப்பா அம்மா பத்திரம் போய்ட்டு சொல்கிறாங்க. ஓகேப்பா நீ சேஃபாக சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மின் தான் அவங்க எல்லாரும் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு இப்போ அப்படியே அவங்க வீட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி இப்போ நிறைய பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. பக்கத்து வீட்டில் இருப்பாங்க இல்லையா அவங்க நடந்து வந்துருக்காங்க. ஜிம்மில் அப்படி அவர் பாட்டு கம்மியாக வந்துருக்காங்க. டேக்கெலாம் செம ஹாப்பி ஃபைனாக நம்ம 2 பேர் தனியாக சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மில் அதை பற்றி மைண்ட் அவுட் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு நடந்து யோனிச்சிட்டு டெக்ஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு இந்த மாதிரி சொல்லிட்டு. இப்போ நம்ம யோனிச்சு அப்படியாடா சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுக்கு வரவா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மில் பேசிட்டு இருக்காங்க. சடனாக இப்போ ஏன்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிடறாங்க. இப்போ டே விட ஜிம்மில் விட்டு லாஸ்ட்டில் இருக்குது. டே டக்குனு ஜிம்மில் ஹக் பண்ணிடுறாங்க. ஜிம்மின் பயந்து பேர் ஒரு செகண்ட் திரும்பி பார்த்தாக்கா டே ஜிம் பார்க்குறாங்க. டே என்ன பண்ணுறீங்க சொல்லி கேட்குறாங்க. சுற்றி பார்த்தா யாரும் இல்லைடா இனிமேல் நம்ம வீடு தானே சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. இருந்தாலும் யாரும் பார்த்துட்டு போகிறாங்க விடுங்க உங்கள் சிசிடிவி வேறு கேமரா வசதி இருக்குமே சொல்கிறாங்க. டே கேமரா அந்த பக்கம் கிளாஸ் சொல்கிறாங்க. இல்லை கேமரா ரொட்டேட் ஆகும் சார். ஜிம் தான் டக்குன்னு எடுத்துடுறாங்க. சார் டேவும் சரி ஓகே சார் தள்ளி போயிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. யோனிச்சு அந்த பக்கம் வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. டே நான் வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூவிலாம் பார்க்கலாம் ஃபன் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க யார் அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா யோனிச்சுன்னு சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. இல்லை அப்பா மட்டும் டூர் போயிருக்காங்க சொன்னா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க. அதான் என் கூட வந்து சொல்கிறாங்க. டே பார்க்குறவங்களும் முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்ட்டு என்னாச்சு சொல்கிறாங்க. ஓ சார் இப்போ அப்பா அம்மா இப்போ டூர் போனது வந்துட்டு உங்களுக்கு டைம் யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நான் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினச்சி பிளான் பண்ணுறேன். நீ என்னன்னா உன் ஃப்ரெண்டு கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் இல்லை டே நான் கேஷுவலாக சொன்னா சொல்கிறாங்க. அதானே உனக்கு என்னை பற்றி ஞாபகம் இருந்தால் தானே உனக்கு தான் என்னை பற்றி பெருசாக என்னை பற்றி ஃபீலிங்ஸே இல்லையே சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. டே அப்படி சொல்லாதீங்க டே சொல்கிறாங்க. உண்மையாகவே எங்கள் பாரு ஒரு நல்ல சான்ஸ் கிடச்சிருக்குல்ல உனக்கு எனக்கும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் காசே இல்லை சொல்கிறாங்க. வெளிலையும் வரமாட்டேன் கூப்பிட்டா பீச்சு பார்க் போகலான்னு சொன்னால் அதுக்கும் கேட்க மாட்டேன். அட்லீஸ்ட் வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ண பார்த்தா அதுக்கும் ஓகே சொல்ல மாட்டேன். இப்போ என்ன உன்னோட யோனிஜன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பண்ண சொல்லி டே போட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குற டே அப்படி சொல்கிறாங்க. டே படம் போயிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ இருக்காரே டே நில்லுங்க டே சொல்லி ஜிம் போகிறாங்க. இப்போது ஜிம் அந்த பக்கம் நம்ம ஜிம்மில் ஃபோனை கட் பண்ணி வச்சுட்டு அப்படி வராரு. டே வந்து ஒரு கேட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஜிம் போய் டேவோட அனுப்பிக்கிறாங்க. டே பார்க்குறாங்க. திரும்பி என்ன டபுள் பார்க்குறாங்க. இப்போ என்ன உங்களுக்கு கோவமா சொல்கிறாங்க. இப்போ என்ன கோவம் இருக்காதா நான் எவ்வளோ ஆசை இருந்தேன் தெரியுமா. நான் உன்ட்டு அன்றைக்கி தானே சொன்னேன் உன்னோட அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா இல்லாமல் எப்படி நல்லா இருக்கும் சொல்லிட்டு சொன்னேன். அதே மாதிரி பாரு கடவுள் எனக்கு ஒரு சான்ஸ் தந்திருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. ஓ கடவுள் இப்போ நமக்கு சான்ஸ் தந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆமாம் நான் ஆசைப்பட்டேன். அதான் கடவுள் வந்துட்டு நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டாங்க சொல்லிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் இருக்கீங்களே எங்கே அப்படி பேச கற்றுக்கிட்டேனே தெரியல சொல்கிறாங்க. சரி இப்போ என்ன என் கூட ஸ்டே பண்ண மாட்டேயா சொல்கிறாங்க. உங்கள் கூட வா சொல்கிறாங்க. ஆமாம் ஏன் அப்படி கேட்குறாங்க. நான் பாய் ஃப்ரெண்ட் தானே சொல்கிறாங்க. ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க நான் எதுவும் பண்ண மாட்டேன் எனக்கு ஜஸ்ட் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணு ஓகேவா எனக்கு அது அந்த சான்ஸ் தெரிய தர மாட்டேன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சொல்கிறாங்க. எனக்கு ஒரு சான்ஸ் கூட நான் ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சர் ஹஸ்பண்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ ப்ரூஃப் பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ப்ரூஃப் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ண போகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. நீ வந்து பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மினும் சரி ஓகே இருங்க வீட்டை லாக் பண்ணுற சொல்லிட்டு போயிட்டு அவர் வீட்டை லாக் பண்ணிட்டு வராரு.
பட்டே தான் இவங்க 2 பேரும் மூவி பார்க்கறதுக்காக பாப்கார்ன் வந்து ஆல்ரெடி மேக் பண்ணி வச்சிருப்பாரு. அவங்க அம்மா ரெடி ஆகும்போது ஜிம்மில் இது பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி 2 பேரும் ஒரு மூவி பார்க்க போகிறோம் சொல்லிட்டாங்க. மூவி ஆமாம் எனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மூவி சொல்லிட்டாங்க. என்ன மூவி சொல்லிட்டாங்க? அதான் கொண்டு ஃபோனில் சொன்னே சொல்லிட்டாங்க. ஓ அந்த மூவியா? ஆமாம் அந்த மூவி பார்க்க போகிறோம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க நான் போய் பாப்கார்ன் எடுத்துடா சொல்லிட்டு ஜிம் வந்து ஒரு பெரிய பாப்கார்ன் எடுத்துடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ரெட்டே குளிர்றது சொல்லிட்டாங்க. ஒரு நிமிஷம் சொல்லிட்டே போய்ட்டு ஒரு பிளாங்கெட் எடுத்துட்டு இந்த இது போட்டுக்க சொல்லிட்டாங்க. ஜிம் அந்த பிளாங்கெட்டை போட்டுக்கிறாங்க. டே வந்து சோஃபாவில் உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கு கொண்டு டேபிளில் ஒரு பெரிய பாப்கார்ன் அந்த இது இருக்குது. ஜிம் டே பார்க்குறாங்க. இப்போ நம்ம சாப்பிட்டே பார்க்கலாம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே இப்படி தான் ஆசையாக சொல்லிட்டாங்க. எனக்கு இதான்டா ஆசை. இதில் போய் என்ன இருக்குது? நீ தப்பாக நினைக்கிறேன். இதில் என்ன இருக்குது? தப்புலாம் இல்லை. நான் நினச்சேன் யாராவது பார்த்து தப்பாக நினச்சிப்பாங்க. மற்றவங்க பார்த்தா தானே ஓகேவா? எனக்கு இப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்லிட்டாங்க. மேரேஜுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒரு ட்ரையல் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ட்ரையல் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் டே உட்காந்துக்கிறாங்க. இப்போ டேவும் ஜிம் மாறி அந்த பாப்கார்ன் 2 பேரும் ஃபிட் பண்ணிக்கிறாங்க. உங்களை ஜிம்மில் எடுத்து டேக்கு கொடுக்குறாங்க. ஜிம்மில் கொடுக்குறாங்க. 2 பேரும் மூவி பார்த்துருக்காங்க. இப்போ ஒரு காம்படிஷன் வந்துருக்கு. ஜிம் ஒன்று செஞ்சுருக்காங்க. டே பார்க்குறாங்க. என்னாச்சுடா சொல்லிட்டாங்க. டே அது நல்லா இருக்கா சொல்லிட்டாங்க. 2 பேரும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஃபேமிலி மூவி தான் அது ஒன்றும் ரொமான்டிக் மூவியில் நார்மலான ஒரு ஃபேமிலி மூவி தான். 2 பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் டேவும் அந்த மூவி ஃபுல்லாக பார்த்து முடிக்கிறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் 12:30 ஆகுது. இப்போது டே பார்க்குறாங்க. 12:30 ஆயிடுச்சு சொல்கிறாங்க. 12:30 ஆயிடுச்சு அம்மா சொல்கிறாங்க. இப்போது தூங்கலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்கே தூங்க போகிறோம் சொல்கிறாங்க. என் பெட்ரூம்லாம் சொல்கிறாங்க. உங்கள் பெட்ரூம்லாம் சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இங்கே பாருவா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் ஓகே சார் டே கொடுப்பாருங்க. போய் பார்த்தா டேயோட ரூம் ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. டே உண்மையே சொல்லுங்கள் எப்போவும் இப்படி தான் இருக்குமா இல்லை சொல்கிறாங்க. இல்லை உங்க கூட நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டீங்களா? என் அம்மா எப்படி இது டூர் போகிறோன்னு சொன்னாங்களோ அப்போவே என் மைண்டு ஃபுல்லாக உங்ககிட்ட தான் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஹக் பண்ணணும் தூங்கணும் அப்புறம் கொஞ்சம் கிஸ் பண்ணணும் சொல்லிட்டு நிறைய சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பிடிச்சிருக்கு. இப்போ நம்ம ஜிம்மு சரி ஓகே சொல்லிட்டாங்க. தூங்கலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் படுத்துக்கிறாங்க. அங்கே வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் படுத்துக்கிறாங்க. டேபிள் ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு இதெல்லாம் ஒரு ட்ரீம் அப்படி சொல்கிறாங்க. ட்ரீம் சொல்கிறாங்க. இது ரொம்ப ட்ரீம். நீ தப்பா எடுத்துக்காத சொல்கிறாங்க. நான் ஏன் தப்பா எடுத்துக்க போகிறேன் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்க 2 பேருக்கும் பட் ஏதாவது சின்ன வயசுலேருந்து எப்படி இருந்தாலும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜிம்மினும் அந்த ஸ்டோரி கேட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவர் எந்த ஒரு சவுண்டே இல்லை. என்னடா சொல்லிட்டு சொல்கிறேன் சொல்லவே மாட்டான்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம் தூங்கிட்டு இருக்காரு. டே பார்க்குறாங்க. ஓ ஏன் கதை கட்டி தூங்கிட்டு ஹாஸ்டல் அவர் பார்த்துருக்காங்க. சரி ஓகே சார் அவரும் ஜிம்மில் ஃபோர் ஒரு கிஸ் பண்ணிட்டு அப்படி தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம டே தான் வந்துட்டு எழுப்புறாங்க. ஜிம்மி சொல்கிறாங்க. ஜிம் லைஸ் பண்ணுறாங்க. டே சொல்கிறாங்க. நீ எந்திரி சொல்கிறாங்க. ஜிம் டே பார்க்குங்க. ஜிம் பார்க்குற டைமு சொல்கிறாங்க. டைமு 7:30 சொல்கிறாங்க. 7:30 ஆமாம் 7:30 ஆயிடுச்சு சொல்கிறாங்க. அச்சோ காலேஜ் கிளம்புமே சொல்கிறாங்க. சரி ஓகே பொறுமையாக கிளம்ப சொல்கிறாங்க. என் ட்ரெஸ்ஸில் அங்கே இருக்கிற போய்ட்டு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. ஆல்ரெடி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா அங்கே பாரு சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம்மினுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு அவரோட டூத் ப்ரஷ் சொல்லிட்டு எல்லாமே எடுத்து என்ன டே இதெல்லாம் சொல்கிறாங்க. நான் தான் போனேன் வீட்டுக்கு போயிட்டு ரூமில் எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ நான் அங்கே போய் ரெடி ஆகிருப்பாலும் சொல்கிறாங்க. ஏன் இங்கே ரெடி ஆக மாட்டியா கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ ரெடி ஆக இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. நான் போய்ட்டு உங்களுக்காக எனக்கு குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நீங்களா சொல்கிறாங்க. சாண்ட்விச் என்ன பண்ணுறேன் சொல்கிறாங்க. சாண்ட்விச் என்ன கூட பயந்துட சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை உங்களுக்கு குக் பண்ணது எனக்கு அவ்வளோ வராது ஆனால் சிம்பிளாக வரும் ஓகேவா சொல்கிறாங்க. சாண்ட்விச் பாஸ்தா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஜிம்மி போய்ட்டு குடிக்க போயிட்டாங்க. இப்போ டே போய்ட்டு அது சாண்ட்விச் மேக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் டேவும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு ஸ்ட்ராபெரி ஜிம்மிக்கு ஒரு டேக்கு ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு நம்ம ஜிம்மினுக்கு ஒரு நார்மல் மில்க் ஒரு டம்ளர் அதுக்கப்புறம் 2 பேருக்கு சாண்ட்விச் ஒரு பனானா 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலாமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ஆஃபீஸ் ரெடி ஆகும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க. அம்மா நீங்கள் என்ன ஷர்ட்டை சரியாக க்ளோஸ் பண்ண சொல்லி ஜிம்மிக்கிட்ட வராங்க. டேக் ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் க்ளோஸாக வராங்க. இப்போ எப்பவுமே ஜிம்மில் மாட்டே அம்மா சொல்லுவாங்க ஷர்ட்டு கரெக்டாக போடுறா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம் வந்து டேக்கிட்ட அழகாக ஷர்ட்டை சரி பண்ணி விடுறாங்க. ஜிம்மில் டேக் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு இப்போ எப்படி இருக்குது சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இதை நியூவாக மேரேஜ் ஆகிட்டு நான் ஒரு நியூலி மேரேஜ் கப்பல் தான் எப்படி இருப்பாங்க அவங்க ஒய்ஃப் ரொம்ப கேரிங்காக இருப்பாங்களா சொல்கிறாங்க. ஓ அப்படியா சொல்கிறாங்க. எனக்கு அப்படி இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஏன் இருக்காது ஜிம் சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு போகலாமா சொல்கிறாங்க. இப்போ போய் 2 பேர் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அழகாக ரெடி ஆகிட்டு வெளியே போகிறாங்க. இப்போ டே தான் காரை கூட்டி போய் ட்ராப் பண்ணுறாங்க. இந்த 3 days எப்படி டைம் போணுச்சு தெரியல. ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி லாஸ்ட் டே தான். ஜிம் பார்க்குறாங்க. டே இன்றைக்கி நான் குக் பண்ணி தரேன் வாசிட்டாங்க. நீ சொல்கிறாங்க. இப்போ ஜிம் குக் பண்ணுறாங்க. டே வந்துட்டு அப்படி ஜிம் பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போதான் நம்ம வச்சுட்டே ஃபர்ஸ்ட் டைம் ஜிம் நெக்கில் தான் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கட்டே சொல்கிறாங்க. வேணா டே சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு கிஸ் மட்டும் தான் வேறு எதுவும் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் சரி ஓகே சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபீலாகவே இருக்குது உங்களுக்கு. இந்த 3 days டேபிளாக பண்ணல. இன்றைக்கி ஒரு மாதிரி பண்ணிருக்காரு. ஜிம்மிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்மிக்கு குக் பண்ண முடியல. அப்படியே குக்கிங் ஆஃப் பண்ணிட்டு டர்ன் பண்ணுறாங்க. டே அப்படி ஜிம் நெக்கெல்லாம் கிஸ் பண்ணிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. அவருக்கு அந்த லவ் கிஸ்லேயே காமிக்கிறாங்க. ஜிம்முக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. டே சொல்கிறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாஸ்ட் சொல்லிட்டு அவரு ஒரு மாதிரி எப்படி கிஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. டே டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. லைட்டாக பயமாக இருக்குது டே சொல்கிறாங்க. சோ அப்படிலாம் நினைக்காத ஓகே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு இப்படி இருக்குன்னு தோணுச்சு. ஒரு சின்ன ஆசை ஒரு இப்படிலாம் கிஸ் பண்ண சொல்லிட்டு கிஸ் எதுவும் தாண்ட மாட்டேன் ஓகேவா
அதை தாண்டி இது பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் என்னோட பாய் ஃப்ரெண்ட், என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஓகேவா, எனக்கு இப்போயே ஹஸ்பண்ட் மாதிரி இருக்கீங்க, இருந்தாலும் அப்பா அம்மா நம்மளை நம்பி விட்டு போயிருக்காங்களே, அவங்களுடைய ட்ரஸ்ட்டை பிரேக் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, இதுதான் நான் அதிகமாக நான் லவ் பண்ணுறதுக்கு ரீசன் ஓகேவா சார், நானும் அப்படி எதுவும் பண்ண மாட்டேன் ஓகேவா, எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நான் எதனா பண்ணணும்னு தோணுது ஓகேவா, என்னையும் மீட் தோணுது, நான் போகிறேன். டே ஓடி போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. டே கோச்சிட்டிங்களா, நான் கோச்சிக்கலடா, நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு மேலே போய்ட்டு ஜிம்னு சரி ஓகே சொல்லிட்டு விட்டுறாங்க. இப்போ போயிடலாம். டே கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே வராங்க. சாப்பிடலாமா சரி, ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்க. இப்போ நைட்டு உங்களுக்கு ஜிம் டேவும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணி மாதிரி கூட்டத்துக்கு இருப்பாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் கால் பண்ணிச்சாங்க, இன்னும் 1 hour வீட்டுக்கு ரீச் ஆயிரும் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, என்ன 1 hour ரீச் ஆயிருங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, என்ன டே சொல்கிறாங்க, உன் அப்பா அம்மா எப்போ வராங்களா சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஜிம்னு டக்கு நினச்சிக்கிறாங்க. டே மெதுவாக சொல்கிறாங்க. ஜிம் தான் எல்லா திங்ஸ் எடுக்கிறாங்க. ஏன்டா அதான் எடுக்கிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் திங்ஸ் தானே சொல்கிறாங்க. இப்போ டே தான் டே இருக்கட்டும், நான் ஞாபகமாக சொல்கிறாங்க. டே நான் இங்கே தானே இருக்கேன், இதில் என்ன இருக்குது, இப்படி இருந்து வச்சுக்கோங்க, திங்ஸ் எல்லாம் பார்த்தா நம்ம மாட்டிப்போம் கொடுங்க சொல்லிட்டு ஜிம் தான் அவர் ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறாரு. என்ன போயிட்டு வர ஜிம்மில் அவரோட வீட்டுக்கு கொண்டு போயிறாங்க. அவங்க வீட்டு பார்த்தா மெஸ்ஸியாக இருக்குது. ஏன்னா 3 days ஜிம்மில் அங்கேயே ஸ்டே பண்ணாலும் இங்கே எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐயோ ஜம்ப் டே நினைக்கிறாங்க, கிச்சன்லாம் ஒரு மாதிரி இருக்குமே, நான் போய்ட்டு இப்போ சரி பண்ணி வச்சுட்டு சொல்லிட்டு டே போய்ட்டு அவங்க கிச்சனை சரி பண்ணி வைக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து கண்டுபிடிச்சிருக்கூடாது சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் அவங்க வீட்டில் படுத்துக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துடுறாங்க. வந்து பார்க்குறாங்க. ஜிம்மில் பார்க்குறேன், ஏன்ப்பா ஜிமின் நீ குக் பண்ணவே இல்லையா, பேசிக்காக ஒரு காஃபி டீ கூட மேக் பண்ணலையா சொல்கிறாங்க. ஏமா சொல்கிறாங்க. இல்லைப்பா கிச்சனில் பார்த்துட்டு போன மாதிரி இருக்கே, அதான் கேட்ட சொல்கிறாங்க. ஓ அதுவாம்மா, அது எதுவும் மேக் பண்ணமா, நான் ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோமா சொல்கிறாங்க. அச்சோ ஸ்டமக்கு எதுவும் ஹாட்டாக இல்லைப்பா, அவனுக்கு ஒத்துக்குச்சு தானே ஃபுட்டு சொல்கிறாங்க. எனக்கு ஒத்துக்குச்சுமா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம்மில் ஓகே சொல்கிறாங்களா. அந்த பக்கம் டேவோட அப்பா அம்மா பார்க்குறாங்க. ஏன்ப்பா டே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, நீ எனக்கு கிச்சனில் தான் குக் பண்ணி சாப்பிட்றீங்க கேட்குறாங்க. ஏன்மா கேட்குறாங்க. இல்லை கிச்சனே அப்படி இருக்கே, பார்த்தாலும் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் எனக்கு தெரிஞ்சதை குக் பண்ண சொல்கிறாங்க. சரி ஓகே சரி விட்டுறாங்க. இப்போ டேவோட அம்மா தான் வந்துட்டு வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறாங்க. இப்போ இந்த பக்கம் ஜிம்மில் அம்மா அப்படி தான் ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்முக்கு எதுவும் கில்ட்டியாகவே இருக்குது. அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டா பரவாயில்ல சொல்லி தோணுது, ஏன்னா அவருக்கு எதுவும் ஹைட் பண்ண மாட்டார். ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க, சொல்லுப்பா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அம்மா உங்கள்கிட்ட வந்து சொல்லணுமா சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க எனக்கு சொல்கிறாங்க உனக்கு சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குமா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க, ட்ரான் பண்ணி பார்க்குறாங்க. என்னப்பா சொல்கிறான்னு கேட்குறாங்க. ஆமாப்பா எனக்கு ஒரு பர்சனை பிடிச்சிருக்குப்பா, அவங்க பேர் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. கிம்டேங்க சொல்கிறாங்க. எது நம்ம பக்கத்துட்டு போயிட்டே சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறா அப்படி கேட்குறாங்க. அவங்க ரொம்ப நெய்பரை சொல்கிறாங்க. எனக்கு தெரியுமா, எனக்கு அவர் பிடிச்சிருக்குமா, அவருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு, லவ் கூட சொல்லிட்டாரு சொல்கிறாங்க. என்னதுக்கு. ஆமாம் இப்போ நீங்கள் இந்த 4 days இல்லை இல்லாமல் சொல்கிறாங்க. ஆமாம் இந்த 4 days அவரை பார்த்து தராங்க சொல்கிறாங்க. ஜிம்மில் ஒரு மாதிரி போய்ட்டு என்ன ஜிம்னு சொல்கிறதுக்கு. ஆமாம்மா என்னை ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கிட்டாங்கம்மா, நீங்கள் வந்து எப்படி என்னை பார்த்துப்பீங்களோ அதே மாதிரிம்மா எனக்கு அவர் கூட ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஹாப்பியாக இருக்குது. நான் கூட எனக்கு உங்கள்கிட்ட கொஞ்சம் லேட் பண்ணி சொல்லலாம்னு தோணுச்சு, இருந்தாலும் எனக்கு எதுவும் கில்ட்டியாக இருக்குது. மற்றவங்க எதுவும் நாங்கள் லவ் பண்ணுறோன்னு சொல்லி நாங்கள் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டோம். அவரும் ரொம்ப ஜெனுவனான மேன் தான், இருந்தாலும் எனக்கு நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சுமா, என்னோட பேரண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தோணுச்சுமா, உங்கள்கிட்ட சொல்லிட்டு அப்படி சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் நம்ம பார்க்குறேன் கிட்ட வராங்க. என்னப்பா சொல்கிறாங்க, பிடிச்சிருக்காட்டேவா சொல்கிறாங்க. ஆமாம் ஆல்மோஸ்ட் நான் அவங்க இங்கே வந்துருந்து எனக்கு அவனுக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. எங்கே இங்கே வந்துருந்து. ஆமாம் சொல்கிறாங்க. நீ ஸ்கூல் படிக்கும்போது அப்போ தான் பிடிக்குமா, ஆனால் இப்போ தான் ரீசெண்டாக 1 month பிஃபோர் தான் லவ் சொன்னார் ஜிம்னு சொல்கிறாங்க. டேப்பாக ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. 1 month பிஃபோர் தான். ஆமாம் அது கூட பார்த்துட்டு மட்டுமே இருப்போமா சொல்கிறாங்க. பார்த்துட்டே இருப்பீங்களா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பா பார்க்குறேன். என்னப்பா சொல்கிறேன். ஜிம்மில் அப்பா உட்காராங்க. ஆமாப்பா பார்த்துட்டே இருப்போம்ப்பா, அதை தாண்டி நாங்கள் வந்துட்டு பெருசாக பேசிக்க மாட்டோம். அவர் இப்போ தான்ப்பா என்ன பேசலாம், அதுவும் ஜிசாங்க நான் வந்தாங்களான்னு இருக்காமா. அப்போ நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து அந்த டேஸ்ட் வந்து கன்ஃபர்ஸ் பண்ணது, அந்த கிஸ்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. அவனுக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்குமா சொல்கிறாங்க. ஆமாம்மா ரொம்ப பிடிக்குமா, இது வரைக்கும் அவர்கிட்ட என்ன லவ் சொல்லணும்னு நினச்சி கூட இல்லை, காலேஜ் முடிக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருக்காரு. அப்புறம் சொல்கிறாங்க. ஜிசாங்க நான் வந்து பார்த்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டாருமா, நீங்கள் எனக்கு ஃபேன்ஸி பார்த்துருக்கீங்க, ஃபேன்ஸி புக்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் தப்பாக நினச்சிட்டாருமா அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. ஜிம்மில் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்னி இவ்வளோ அழகாக ஜென்டராக சொல்லிட்டு பார்த்துட்டு ஈவன் இந்த 4 days நான் வந்துட்டு குக் பண்ணி சாப்பிடலாமா, அவர் மாதிரி குக் பண்ணி கொடுத்தாரு. அவங்ககிட்ட தான் நம்ம இருந்தேன். ஜிம்னி எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. நீங்கள் தப்பாக நினைக்கிற மாதிரி எதுவுமே நம்ம சொல்லிட்டாங்க. ஏன்ப்பா தப்பாக நடந்துக்கிற பசங்க சொல்லுவாங்களா என்ன, எனக்கு தெரியும் இந்த பையனை பற்றி ஓகேவா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னா அவங்க ஒன்று பார்த்துட்டேன். ஆமாம்மா நான் 4 days அவங்க பார்த்துட்டாங்க, எனக்கு காலேஜ் கூட்டிகிட்டு போனாங்க. அப்பா அப்படின்னு ட்ராப் பண்ணுவாங்களோ அப்படி ட்ராப் பண்ணாங்கம்மா, நீங்கள் எப்படி குக் பண்ணி தருவீங்களோ அதுமாதிரி குக் பண்ணி ஃபிட் பண்ணி விட்டாங்கம்மா, எனக்கு எல்லாமே அவங்க பண்ணாங்கம்மா, எனக்கு அவங்க கூட கம்ஃபர்ட்டாக இருக்குமா, உங்களுக்கு ஓகேவாம்மா நான் லவ் பண்ணுறது அப்படி கேட்குறாங்க. ஜிம்னா அம்மா பார்க்குறாங்க. எனக்கு ஓகேவா நீ இவ்வளோ தூரம் ஜெனுவனாக சொல்லும்போது எனக்கு என்ன கஷ்டம் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கும் ஹாப்பிமா, எனக்கு தோணுச்சா ஹைட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிமின் தான் வந்துட்டு சரி ஓகே, ஜிமின் அப்பா தான் சரி ஓகேப்பா இப்போ நீ காலேஜ் கிளம்பி கூட்டிகிட்டு போனால் சொல்லிட்டாங்க. ஓகேப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பமா ஓகே சொல்லிட்டாங்க. பெருசாக ரியாக்ஷன் இல்லை சொல்லி ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போது இன்றைக்கி ஜிம் காலேஜ் போயிட்டாங்க. காலேஜ் போனாலுமே ஞாபகமாக ஒரு மாதிரியாகவே இருக்குது. இந்த பக்கம் டே வந்துட்டு அவங்க அப்பா எதுவுமே அவர் சொல்லவே இல்லை, அவர் பாட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டாரு. இப்போ ஈவினிங் தான் நம்ம டேவோட வீடு பார்த்தா நம்ம ஒரு மாதிரி லைட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு மாதிரி டேவோட அம்மா ஸ்நாக்ஸ்லாம் குக் பண்ணி வச்சிருக்காங்க. டே வந்து பார்க்குறாங்க. என்னம்மா நிறைய குக் பண்ணி வச்சிருக்கீங்க சொல்கிறாங்க. அதுவாடா இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வீட்டில் சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் என்ன சொல்லி கேட்குறாங்க. என் பையனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண முடிவு பண்ணியிருக்கா சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க மேரேஜா யார் கேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க ஸோ கேட்குறாங்க என் பையனுக்கு நான் யாரை கேட்டால் ஃபிக்ஸ் பண்ணுவோம் சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் என்ன கேட்கணும் சொல்கிறாங்க. அதை கேட்க முடியாது ஓகேவா, எனக்கு என் கண்ணுக்கு ஒரு பையன் நல்ல பையனாக இருக்கான், என் நல்ல பையனை தெரியுறான், அவனையும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் கண்ணுக்கு பார்க்குற பசங்க நல்ல பசங்க தெரியுவாங்க, அதுக்காக எனக்கு கேட்காம ஃபிக்ஸ் பண்ணுங்களா சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுடா சொல்லிட்டு கேவல அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா பேசுறீங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுப்பா ஓகேவா, இப்போ வந்துடுவாங்க அவங்க வீட்டுன்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நம்ம தான் ஆக்சுவலாக போக வேண்டியது அவங்க சொன்னாங்க, நாங்களே வர சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாரம்மா சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறாங்க. அம்மா நான் உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ டேவுடைய பெரியம்மா பெரியப்பா அங்கிள் அண்டிலாம் இருக்காங்க, என்னட்டே பேசுகிறேன், அம்மா எவ்வளோ அழகாக பேசிட்டு இருக்காங்க, அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு இப்படி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் இப்போ டேக்கு ஒரு மார்க்கு ஐயோ நான் கூட பேசணும் சொல்கிறாங்க. டேவோட அப்போ பார்க்குறாங்க, டே போட அப்புறம் பேசிக்கலாம் சொல்கிறாங்க. போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா சொல்கிறாங்க, ஃபேஸ் கொஞ்சம் அழகாக இருக்குங்களா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாட்டா கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா சொல்கிறாங்க. இப்போ டேவும் போயிடுறாங்க. இந்த அப்பா அம்மா என்ன நினச்சிட்டு இருக்காங்க சொல்லிட்டு சரி ஓகே யாராவது வந்துட்டு போட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு வந்துட்டு ஃபேஸில் வாஷ் பண்ணிட்டு கீழே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக ஒரு ஃபேமிலி வராங்க, ஒரு ஃபேமிலி மட்டும் வர கிராண்ட்ஃபா ஒரு பையன் அப்புறம் சொல்லிட்டு இன்னும் 2 பர்சன் நிறைய பேர் வந்துருக்காங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்ன சின்ன அப்பா அம்மா எதுக்கு இங்கே வராங்க சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ டேவோட அம்மா தான் வாங்க வந்துட்டு கூப்பிட்றாங்க, வந்து உட்கார வைக்கிறாங்க, உட்காருங்க சொல்கிறாங்க. எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக வந்து உட்கார வைக்கிறாங்க. ஜிம்மில் கிராண்ட்மா பார்க்குறாங்க, ஏம்மா சொல்கிறாங்க, அம்மா சொல்கிறாங்க. யாருமா அந்த பையன் யார் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, அங்கே நிற்கிறாங்களா அமுதமாக சொல்கிறாங்க. ஓ இவங்களா அழகாக இருக்காங்களே, ஜிம்முக்கு அவங்களுக்கும் பொறுத்து அழகாக இருக்குமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிசன் பார்க்குறாங்க, நம்ம அங்கே இருக்கும் ஜிசன் இவங்க தான் இருக்காங்க, ஜிம்மில் ஃபேமிலி தான் இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தானே பெரியப்பா தானே ஜிம்முக்கு, அவங்க தான் ஃபஸ்ட்டு பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சார் எங்கள் பையனுக்கு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க, எங்கள் பையனுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கா என்கிட்ட ஓப்பனாக சொல்லிட்டான், அதனால தான் நாங்கள் பேசலாம் முடிவு பண்ணியிருக்கோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா அப்பா பார்க்குறாங்க, எங்களுக்கும் பிடிச்சிருக்காங்க ஓகேவா உங்கள் பையனா, எனக்கு உங்கள் அம்மா நீங்கள் வந்து சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னாக்கா ஜிம்மில் அப்பா அம்மா வந்துட்டு ஜிம்முக்கு வந்துட்டு டேவை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, தவிர டேக்கு பிடிச்சிருக்கு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லவே கிடையாது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, என்னடா நடக்க சொல்லிட்டு புரியாமல் பார்த்துருக்காங்க. எங்க பாரு ஜிம்மின் இருக்கான ஆப்போசிட் இல்லை நீ பார்த்துருப்பியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்கான் ஓகேவா, அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருப்பான் போல, பாரு குழந்தை எவ்வளோ அழகாக போய்ட்டு அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருக்கு பார்த்தியா, நீ தான் இருக்கி உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கான். அதனால தான் ஜிம்மில் அப்பா அம்மா என்கிட்ட சொன்னாங்க ஓகேவா எங்கள் பையனுக்கு உங்கள் பையனை பிடிச்சிருக்கு சொல்லிட்டு மாறிங்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் அப்போ வெயிட் பண்ண வேணாம் மேரேஜ் பண்ணி வச்சுலாம் சொல்லிட்டு, ஏன்னா உனக்கு தான் மேரேஜ் வயசு வந்து சில சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மில் படிச்சு முடிக்கிறேன் சொல்கிறாங்க. அதுவும் பிரச்சனை இல்லை ஓகேவா, அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரச்சனை இல்லையாம்மா, மேரேஜ் பண்ணிக்கோ அப்புறம் படிச்சுக்கிட்டோம் ஓகேவா ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 இயர் தான் சொல்கிறாங்க. டேக் ஒரு மாதிரி இருக்கா, என்னமோ சடனாக சொல்கிறாங்க. இவன் எப்படி இந்த முடிவு எடுத்தான், ஏன் இப்படி சொன்னான்ட்டு அவருக்கு புரியவே இல்லை. அப்படியே பார்த்துருக்காங்க. ஃபைனலாக இப்போ நம்ம ஜிம்மில் அப்பா அம்மா பேசி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. உனக்கு ஓகே தான் டே சொல்கிறாங்க. எனக்கு ஓகே தான் ஆண்டி சொல்கிறாங்க. டேவோட அம்மா கிட்ட ஜிம்மில் அம்மா கிட்ட வராங்க. பாருப்பா நான் எதுவும் சொல்ல உன் அப்பா மட்டும் ஓகேவா, ஏன்னா எங்களுக்கே ஷாக்காக இருந்துச்சு, உன் அப்பா அம்மாக்கு எப்படி எனக்கு தெரியல, அதனால தான் லவ் மேரேஜாக வேணாம் அரேஞ்சாக பண்ணி வச்சிடும், அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி நடந்துக்கோங்க ஓகேவா சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. ஜிம்முக்கு டேக் ஒரு மாதிரி டே ஜிம்முக்கு கால் பண்ணிட்டு ஜிம்முக்கு கால் எடுக்கவே இல்லை, ஏன்னா அவருக்கு எங்கள் நவசாக இருக்குது. அப்பா அம்மா அப்படி முடிவு பண்ணிட்டாங்களே, மார்னிங் தான் அப்படி சொன்னேன், ஈவினிங் பார்த்தா அப்படி ஆயிடுச்சு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அம்மா வந்து பார்க்குறாங்க, மேரேஜ் 1 வீக்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டப்பா ஓகேவா கேட்குறாங்க. ஜிம் கூட ஷையாக இருக்குது, ஜிம்மில் கிராண்ட்மாக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நாங்கள் இங்கே 1 வீக் இங்கே ஸ்டே பண்ணுறோம் சொல்கிறாங்க. ஓகே கிராண்ட்மா ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ 1 வீக்காக ஜிம்மில் டேவும் ஃபோனில் பேசிக்கவே இல்லை, ஜிம் ஃபோனில் பேசவே மாட்டாங்க. டேக்கு 1 வீக் இல்லை என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுக்கலாம் போகிறாங்க, ஜிம் டேட்டு பேசவே மாட்டாங்க, தனித்தனியாகவே நின்றுருக்காங்க 2 பேருமே. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க, இந்த பையன் பாரு பேச மாட்டான் அவங்ககிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே மேரேஜ் அப்புறம் பேசிப்பாங்க சொல்லி விட்டுறாங்க. ஃபைனலாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகிடுச்சு. அவங்க 1 வீக் ஆஃப்டர் தான் இன்றைக்கி ஜிம்முக்கு டேக்கு தான் மேரேஜ் அரேஞ்ச் ஆகிருக்கு. யாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்குற இடையே என்ன நடக்கணும் சுற்றி எனக்கு புரியவில்லடா சொல்கிறாங்க. எனக்கே புரியலடா சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக மேரேஜ் முடிச்சுட்டு இறங்குறாங்க. ஜிம்மில் கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் ஃபஸ்ட்டு பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஏன்னா அவங்க பெரியவங்க. அதுக்கப்புறம் ஜிம்மில் அப்பா மட்டும் டேவோட அப்பா மட்டும் வாங்கிக்கிறாங்க. டேவோட அம்மா பார்க்குறாங்க, பாருப்பா இவனுக்கு உன்ட்டு பேசலாம் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஓகேவா, இவங்க கொஞ்சம் இன்ட்ரோவர்ட்டு, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் பேசுகிறோம் ஓகேவா, நீங்களும் தப்பாக எடுத்துக்காது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட தாங்க சொல்லி ஜிம்மில் அம்மா டேவோட அம்மா ஜிம்மில் பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி சொல்கிறாங்க. அச்சோ அழகு அப்படி சொல்லிட்டு அவங்க அவர் கொஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டேவோட அப்பா அம்மாவும் ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, அம்மா சொல்கிறாங்க தேங்க்யூம்மா சொல்கிறாங்க. எதுக்கிட்ட தங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஓகேவா, லவ் பண்ணுற சொன்னால் எப்படி நினச்சிப்பாங்கன்னு தெரியல, அதில் ஓகே நீ ஆசைப்பட்டேன், எனக்கு புரிஞ்சிச்சு நீ ஜிம்ம டேவும் மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்படுற சொல்லிட்டு சொல்கிறாங்க. லவ் சொல்லும் போது எனக்கு புரிஞ்சுது ஓகேவா, நீ அவங்க கூட இருக்க ஆசைப்படுற, டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுற சொல்லிட்டு, அதனால தான் சொல்கிறாங்க. எப்படிமா உங்களுக்கு எனக்கு தெரியும் ஓகேவா, நீ எந்த மாதிரி சொன்ன சொல்லிட்டு ஓகே எனக்கு புரியுதுப்பா, ஹாப்பியாக ஓகேவா, எனக்கு எதாலும் அவனுக்கு தான் மேரேஜ் பண்ணி தர போகிறோன்னு முடிவு பண்ணிச்சு. அப்புறம் என்ன அப்படி கேட்குறாங்க, இந்த ஜிவனுக்கு ஹாப்பி. இப்போ டேவோட அப்பா என்ன பண்ணுறாங்க, நாங்கள் பார் பாட்டே சொல்லிட்டாங்க. அப்பா சொல்கிறாங்க, உன்னோட ஆஃபீஸும் வீடு ரொம்ப லாங்கில் இருக்குது, ஆனால் உனக்கு வீடு கொஞ்சம் பக்கத்தில் பார்த்துருக்கேன், நீ அங்கே கூட்டிகிட்டு போய்ட்டு ஜிம்னா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன், இதுக்கு உங்க கூட இல்லை எங்க கூட இருக்க முடியாது ஓகேவா, ஏன்னா ரொம்ப லாங்கில் இருக்குது, உன்னோட ஆஃபீஸும் லாங்கில் இருக்குது, அப்புறம் ஜிம்மில் காலேஜ் கூட அங்கே பக்கம் தான் ஓகேவா, நீங்கள் அங்கே போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும், நீங்கள் ஜிம் காலேஜ் போகிறதுக்கும் உங்கள் ஆஃபீஸ் போகிறதுக்கும் இங்கேருந்து போகிறது ரொம்ப லாங் தானே சொல்கிறாங்க. இவ்வளோ டேஸ் நாங்கள் பெருசாக கணக்கில், இப்போ ஒரு உனக்கும் ஒய்ஃப் உண்டால, உனக்கும் டைம் வேணும், ப்ரைவசி வேணும், எல்லாமே இருக்குல்ல சொல்கிறாங்க. அப்பா அப்பெல்லாம் இல்லை பாசுறேன் எனக்கு தெரியும்டா, ஆனால் அந்த பையன் வந்துருக்கு அவனே நினைப்பான் ஓகேவா, அவனே தான் சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா
கிட்ட ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீ இதுக்கப்புறம் கொஞ்சம் தனியாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பேச பழகுறது கரெக்டாக இருக்கும் ஓகேவா அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க இதே லவ் பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியல இப்போ டேவ் ஓகேப்பா தேங்க்யூ சொல்கிறாங்க சார் ஓகேடா என்னோட கிஃப்ட் ஓகேவா அந்த வீட்டை வச்சுக்கோ சொல்கிறாங்க ஃபைனல் அந்த வீட்டோட கீ வாங்கிக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஜிம்னு உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸில் எல்லாத்தையும் சொல்லிட்டு போய் காரில் ஏறிட்டாங்க இப்போ ஜிம்னு டேவும் ஒரு காரில் உட்காந்துருக்காங்க டேக்கு ஒன்றும் பிள்ளை ஸ்டில் அமைதியாக இருக்காங்க ஃபைனலாக ஒரு வீட்டுக்கு ரீச் ஆகுது இந்த வீட்டு தான் அப்பா சொல்கிறாங்க சென்டர் 2 பேர் இறங்கிடுறாங்க இப்போ டிரைவர் அங்களும் அப்படியே போயிடுறாங்க ட்ராப் பண்ணிட்டு தொட்டே உள்ள வராங்க ஜிமின் டேவும் லக்கேஜ் உள்ள வராங்க ஜிமின் டே தான் ஒரு வாரம் கூட பேசல உள்ள வந்து டோர் லாக் பண்ணுங்க ஜிமின்னு சொல்கிறாங்க டே சொல்கிறாங்க என்ன ஜிமின் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜிமின் பார்க்குறாங்க என்ன நடக்குதுன்னா சொல்கிறாங்க எனக்கு புரியல என்னடா பண்ணியிருக்க அப்படி கேட்குறாங்க ஜிமின் பார்க்குறாங்க ஜிமின் டே கிட்ட க்ளோஸாக பாருங்க டே பார்க்குறேன்ற மாதிரி இப்போ டே போய்ட்டு ஜிம்னோட நெக்கில் போய் கிஸ் பண்ணுறாங்க டேக்கு ஒரு மாதிரி இருக்கு ஜிமின்னு சொல்கிறாங்க ஜிம் பேசவே இல்லை அப்படியே ஒரு ஷார்ட்டாக ரிமூவ் பண்ணுறாங்க டேக்கு ஒரு மாதிரி இருக்குது சர்ப்ரைஸ் இருக்குது ஜிமின் அப்படி சொல்கிறாங்க ஜிம் எதுவும் பேசவே இல்லை அவர் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க இந்த பக்கம் நம்ம டே வந்துட்டு கிஸ் பண்ணுறாங்க அவருக்கு ஸ்டாப் பண்ணல 2 பேருமே வந்துட்டு அப்போவே அவங்க லைஃப்பும் ஸ்டார்ட் ஆகுது இப்போ டே அப்படியே ஜிம் லிஃப்ட் பண்ணுறாங்க அவங்க பெட்ரூம்குள்ளே அவ்வளோ அழகாக ஒரு செக்ஷன் போயிட்டுருக்கு இப்போ ஒரு 4 hours போகுது இப்போ டே அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க ஜிம் அப்படியே ஃபுல்லாக அவ்வளோ டயர்டாக இருக்கிறாங்க 2 பேரும் டே பார்க்குறாங்க இப்போ சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க டயர்டாக இருக்குது அப்புறம் சொல்கிற ஜிம் படுத்துறாங்க டே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க டயர்டாக இருக்குது ஜிம் படுக்க டேவும் அப்படியே பக்கத்தில் படுத்துக்கிறாங்க அவருக்கு புரியவே இல்லை அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இப்போது ஒரு 4 hours ஆகவே ஆஃப்டர் ஆகுதுடா இப்போ ஆல்மோஸ்ட் நைட் டைம் இப்போ தான் ஜிம் ஐஸ் ஓப்பன் பண்ணுறாங்க டே பார்த்தா அவருமே ஐஸ் ஓப்பன் பண்ணுறாரு ஜிம் பார்க்குறாங்க டே பார்க்குறாங்க என்னடா இதெல்லாம் அப்படி கேட்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க அதுவா என்கிட்ட ஹார்ட் ஆகுதுன்னு பார்க்க முடியாது சொல்கிறாங்க நீ என்ன சொல்கிற கேட்குறாங்க அன்றைக்கி நீங்கள் என்ன ரொம்ப ஆசையாக கிஸ் பண்ணீங்களா அதுக்கு ஆமாம் அப்போ நம்ம ஸ்டாப் பண்ணேன் எனக்கு அப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு அது எனக்கும் என்னவோ தெரியல மேபி சில பேருக்கு அது வந்துட்டு பிஃபோர் மேரேஜ் ஓகேவா இருக்கலாம் ஆனால் எனக்கு அது ஓகேவா இல்லை சேம் டைம் உங்களை ஹார்ட் பண்ண மனசே வரல ஓகேவா எனக்கு தான் நீங்கள் ஹஸ்பண்ட் அவங்க ஒய்ஃப் உங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சா அந்த டைம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நீங்கள் மேலே ஓடி போயிட்டீங்க எனக்கு ஒரு மாறிஞ்சிட்டே எனக்கு எப்படி சொல்கிறேனே தெரியல சேம் டைம் அப்பா அம்மா ஹார்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அவங்க ட்ரஸ்ட்டை வந்து பிரேக் பண்ணக்கூடாது உங்கள் அப்பா அம்மா ட்ரஸ்ட் நீங்கள் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சா அதனால தான் அந்த மேரேஜ் ஜென்யூனாக நடந்தால் எப்படி இருக்கும் அப்பா அம்மாவோட பிளஸிங்ஸோட யாரும் ஹார்ட் ஆகாமல் மேரேஜ் பண்ணிவிட்டு நீங்கள் நானும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக லீகலாக அப்படி தான் எப்படி இருக்கும்னு தோணுச்சுட்டே அதான் அப்பா அம்மா கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க டேக்கு ஒரு மாதிரி இருக்குது என்னாலையா சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு உங்களை ஹார்ட் பண்ண மனசு இல்லையா அதான் அப்படி சொல்லி சொல்கிறாங்க டேக்கு ஒரு மாதிரி ஆகிடுது ஏன்டா சொல்கிறாங்க பிகாஸ் ஐ லவ் யூ டே சொல்கிறாங்க எனக்கு உங்க மேலே ரொம்ப லவ் இருக்குது எனக்கு அந்த டைமிங் அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு ஆனால் தப்புன்னு அந்த டைமில் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனால் இப்போ எனக்கு அப்படி ஸ்டாப் பண்ண முடியாது இல்லை ஸ்டாப் பண்ண மாட்டேன் ஸ்டாப் பண்ணவும் எனக்கு தோணாது ஏன்னா நீங்கள் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃப் சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க இதுக்காக மேரேஜ் இல்லை எனக்கு உங்க கூட 3 days எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்க கூட இருக்கணும்னு ஆசையாக இருந்துச்சா அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ண எப்படி இருக்கும் டெய்லி நம்ம 2 பேர் மட்டும் அப்படி தான் அப்படி இருக்கும் சொல்லிட்டு சொன்னீங்களா நம்ம நியூவாக மேரேஜ் ஆகிட்டு இருக்க இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொன்னீங்களா சொல்கிறாங்க அப்போ தெரிஞ்சு ஒரு மாறிச்சா காலேஜ் போகிற கதை யோசனை வந்துச்சு நம்ம ஒன்றா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அதான் சொல்கிறாங்க இப்போ உள்ளவங்களாம் லிவிங் டுகெதர்லாம் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணுறாங்க இருக்காங்க ஆனால் நம்ம ஃபேமிலிக்கு கல்ச்சருக்கு செட் ஆகுது அதுக்கு தான் மேரேஜ் இஸ் த பெஸ்ட் அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும்ல ஜிம்னு சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதனால தான் சொல்கிறாங்க ஆமாம் என் டே எதுக்காக ஹார்ட்டாக கூட எனக்கு தோணுச்சு ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே 3 years லவ் பண்ணி அது பேசிக்காமல் இருந்தோம் அதுக்கப்புறம் இப்போ தான் லவ் பண்ணோம் அது சின்ன விஷயம் வரக்கூட நினச்சேன்னா அதில் தான் என் டே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அந்த 3 years ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆனால் அந்த டே உங்களுக்கு என் மேலே ஃபீல் வந்துட்டு தெரிய சொல்கிறாங்க இல்லைடா அது எனக்கு டக்குனு கிட்ட அப்படி ரொம்ப க்ளோஸ் வந்தேன்னா ஒரு மாதிரி என்னையே அறியாமல் ஒரு அட்ராக்ஷன் என் ஒய்ஃபுன்றதெல்லாம் சொல்கிறாங்க அதனால தான் ஒய்ஃப் ஆகிட்டேன் ஓகேவா இப்போ நீங்கள் என்னால் பண்ணிக்கலாம் ஓகே உங்களை யாரும் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க ஈவன் நான் கூட அப்படி சொல்கிறாங்க டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இல்லை எனக்கு இப்போ நான் இப்படி எடுத்துக்கிறதுன்னு சொல்கிறத விட எனக்கு அதெல்லாம் பண்ணியிருக்க பற்றியா என்னோடய ஃபீலிங்ஸ்க்கு ஒரு சின்ன ஃபீலிங்ஸ்க்காக நீ இவ்வளோ ரெஸ்பெக்ட் சொல்கிறாங்க அது சின்ன ஃபீலிங்ஸ் அது ரொம்ப பெருசு ஓகேவா அது ஒரு பார்ட் நீங்கள் அப்படி கஷ்டப்படுற எனக்கு தோணுச்சு ஓகேவா நீங்கள் ஒரு நான் ஒய்ஃபாக இருந்தால் நான் அப்படி ஸ்டாப் பண்ணியிருக்க மாட்டேன் நீங்களும் அப்படி ஓடி போயிருக்க மாட்டீங்களா எனக்கு தெரியும் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க ஜிம்முக்கு டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கப்பல் டே பார்க்குறாங்க நீ என்னோட நெய்பராக இருந்து க்யூட்டான ஒரு அழகாக லவ் பண்ணி எப்படி சொல்கிறாங்க நம்பியும்லடா தேங்க்யூடா சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க தேங்க்யூ வேணா லவ் யூ நிறைய கொடுங்க ஓகேவா என் டெய்லி நீங்கள் தான் ட்ராப் பண்ணணும் டெய்லி பிக் பண்ண ஹெல்ப் பண்ணணும் சொல்கிறாங்க ஜிம் லைன் அடக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக பண்ணும் ஓகே உனக்காக நான் பண்ணாமல் வேற இருக்காக பண்ண போகிறேன் டைம் சொல்கிறாங்க லைஃப் ரொம்ப அழகமாக ஆகிட்டுருக்கு இப்போ நம்ம ஜிம்ல அப்பா அம்மா தான் அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்க இங்கே ரொம்ப லாங்கில் இருக்காங்களா இப்போ ஃபைனில் 4 years ஆஃப்டர் பார்க்குறாண்டா இந்த பக்கம் வீட்டில் ஜிம்மின் தான் வந்துட்டு அச்சோ இனி விடுங்க ஜிம் சொல்லிட்டுருக்காங்க நாங்கள் விட மாட்டோம் சொல்லிட்டு 2 ஜிம்மில் லெக்க பிடிச்சி ஹக் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தா 2 டோன் பாய்ஸ்ல ஓகேவா ஜிம் பார்க்குறவங்க டயர்டாக இருக்குது கடவுளே நீங்கள் ஏன் தான் இருக்கீங்களோ இப்போ டே ஃபுல்லாக என்ன டார்ச்சர் பண்ணுவீங்க நைட்டு வந்து பாவம் போட்ட அப்பா அவர் போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க நீங்கள் விடவே மாட்டீங்களா என்ன சொல்கிறாங்க 2 பேரும் அழகாக ப்ளே பண்ண நல்லா சொல்கிறாங்க நோம்பு மாசிட்டு அவங்க 2 பேரும் தான் ஜிம்மில் லெக்க பிடிச்சி ஹக் பண்ணிட்டுருக்காங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் துரத்தணும்
வரும் நாங்கள் வந்து ஓடுவோம் சொல்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் விளையாட்டா எனக்கு டயர்டாக இருக்கே சொல்கிறாங்க. எனக்கு தெரியாது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. கடவுளே என் அம்மா தான் இவ்வளோ இருக்கும், என் அம்மா தான் இவ்வளோ பார்த்துப்பாங்க ஜிம் நினச்சிருக்காங்க. இப்போ கரெக்டாக அந்த வீட்டோட டோர் ஓப்பன் ஆகுது. டோர் ப்ரெஸ் ஆகிடுது. ஜிம் பார்க்குறாங்க. இருக்கேன் சொல்லிட்டு ஜிம் போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணா ஜிம்மோட அம்மாட்டே விட முடிக்கிறாங்க. அம்மா ஜிம்மில் அப்படியே ஹேண்ட் அடிச்சாங்க. ஜிம்மில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு தாங்க சொல்கிறாங்க. அம்மா ரொம்ப டயர்டாயிட்டமா சொல்கிறாங்க. டயர்டாயிட்டு ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போ தேடம் பார்க்குறேன். எனக்கு தெரியும் இந்த 2 வாண்டு பசங்க இப்படி பண்ணுவாங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி பால் பசங்க இருக்கீங்களா நீங்கள் சொல்கிறாங்க. 2 மாதம் நீங்கள் பார்த்தீங்க சொல்கிறாங்க. நாங்கள் இப்போ தான் வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறோங்க. அம்மா இவங்க எனக்கு கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட் எடுக்க விட மாட்டாங்கம்மா. இவங்க இப்போ கூட பரவாயில்லம்மா. டேப் ஆகும்மா. நைட்டு 2 பேரும் அவங்க கூப்பிட்டு ஆர்ச்சி பண்ணுறாங்கம்மா. அவங்க நைட்டு பகல் ஃபுல்லாக கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. நைட்டு வந்தால் இவங்க கூப்பிட்டு ஆர்ச்சி பண்ணுறாங்கம்மா அவங்கள சொல்லிட்டு. டேவோட அம்மா கிட்ட தான் நம்ம ஜிம்ல அம்மா கிட்ட ஜிம்ல கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பேபி சொல்லி மறைக்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. டே என்ன உங்கள் அம்மாவை மிரட்டுறீங்க சொல்லிட்டு ஜிம்ல டேவோட அம்மா கேட்குறாங்க. அப்படியே மிரட்டு சொல்லிட்டாங்க. அம்மாங்க பாரு நாங்கள் அப்படி தான் ப்ளே பண்ணுவோம் சொல்கிறாங்க. ஐயோ சரியான வாழை பசங்க நீங்கள் அதை ஜிம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்ல அம்மா தான் சரி ஓகே நாங்கள் ஒரு 2 days இங்கே ஸ்டே பண்ணிட்டு போகிறோம் வந்து சொல்கிறாங்க. அப்போ அப்பாஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் நைட்டு வருவாங்க. அவங்க ஆஃபீஸ் முடிச்சுட்டு இங்கே தான் ஜாயின் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஜிம்லுக்கு ஹாப்பியாக இருக்குது. அம்மா 2 days இங்கே ஸ்டே பண்ண போகிறீங்களா. ஆமாப்பா நீங்கள் தான் வரமாட்டீங்களே சொல்கிறாங்க. மேரேஜ் ஆன புதுசில் வரமாட்டேன்ட்டீங்க. அப்போ ரீசன் இருந்துச்சு. இப்போ அந்த பசங்களாம் நீங்கள் வரதில்லை சொல்கிறாங்க. சாரிம்மா டேக்கு வரைக்கும் அதிகமாக இருக்கலாம் சொல்கிறாங்க. எனக்கு புரியுது நாங்கள் இங்கே இருக்கோம் சொல்கிறாங்க. ஜிம் நம்ம தான் ஓகே ஜிம் நான் போய் குக் பண்ணவா சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச ஃபுட்டு டேக்கு பிடிச்ச ஃபுட்லாம் குக் பண்ணுறா சொல்கிறாங்க. பேபி பார்க்குது. எங்களுக்கு சொல்கிறாங்க. உங்களுக்கும் தான் சொல்கிறாங்க. 2 பேருக்கு 3 years இருக்கும். சரியான வாழை பசங்க. இப்போ நம்ம டேவோட அம்மா தான் 2 பசங்க தூக்கி வச்சுட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் 2 பேரும் நல்லா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. எப்போவுமே டே வீட்டுக்கு வந்தா ஒரு மாதிரி டயர்டாக தான் வருவார். இங்கே வந்து பார்த்தா பசங்க இன்னும் ஒரு மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கூட கத்திட்டு இருப்பாங்க. வீட்டை பார்த்து சவுண்டாகவே தான் இருக்கும். 2 பசங்க இருக்காங்க. ட்வின்ஸ் இல்லையா ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம டேவோட அப்பா அம்மாவும் முன்னாடியே அவங்க 2 அப்பாவுமே வந்துட்டாங்க. வந்துட்டு அவங்களுமே சாப்பிட்டுட்டு அவங்க 2 பேரும் 2 ரூமில் போய் ஸ்டே பண்ணிக்கிறாங்க. 2 குழந்தைங்க வச்சுக்கிட்டு ஆளுக்கு ஒரு ரூமில் ஆளுக்கு ஒரு குழந்தைங்க வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் டே வராங்க. வீடு அமைதியாக இருக்கு. ஜிம் இந்த டைனிங் டேபிள் வெயிட் பண்ணுறாங்க. எப்போவுமே ஜிம்மில் ஒரு மாதிரி டயர்டாக இருப்பார். இன்றைக்கி பார்த்தும்போது ஃப்ரெஷ்ஷாக ஃபேஸ் ஹாப்பியாக இருக்குது. ஜிம் டே பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. டே சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் பண்ணுறாரு. என்னடாம்மா எப்போவுமே எதுவும் டயர்டாக இருப்பேன் அவங்க கூட ப்ளே பண்ணி டயர்டாகிட்டு இருப்பேன். இன்றைக்கி சொல்கிறாங்க. அதுவா சொல்கிறாங்க. எங்கே காணும் அப்படி கேட்குறாங்க. ஓ அதுவா அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. தூங்கிட்டு இருக்காங்களா. ஆமாம் இன்றைக்கி ரொம்ப ப்ளே பண்ணாங்களா. நிறைய ஸ்டோரிஸ் அப்புறம் நிறைய ஃபுட்டெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க. அதெல்லாம் டயர்டாகிட்டாங்க தூங்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அப்பா அம்மா வந்துருக்காங்க சொல்கிறாங்க. அப்பா அம்மா சொல்கிறாங்க. அப்பா அம்மா வந்துருக்காங்க. வெளில கார் பார்க்குறியா சொல்கிறாங்க. இப்போ தான் பார்க்குறாங்க. நான் இப்போ தாண்டா பார்க்குறேன் சொல்கிறாங்க. அப்பா அம்மா வந்துருக்காங்க. ஆளுக்கு ஒரு ரூமில் ஆளுக்கு ஒரு கிட்ஸ் கூட இருக்காங்க. அவங்க 2 பேரும் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படி டார்ச்சர் பண்ணாங்க. அப்புறம் அவங்களும் ஸ்டோரிலாம் சொல்லிட்டு தூங்க வச்சுட்டாங்க சொல்கிறாங்க. டேக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படி அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அம்மா நிறைய வெரைட்டி ஃபுட்டை குக் பண்ணியிருக்காங்க. சாப்பிட்றீங்களா சொல்லி கேட்குறாங்க. இப்போ டே தான் இன்றைக்கி சாப்பிடலாம் தான் தோணுது சொல்கிறாங்க. என்ன டே சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே சாப்பிட்லாம் போலையே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிடுங்க அங்கே பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி ஃபுட்டு குக் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கூட ஃபுல்லாக சாப்பிட்டேன் தெரியுமா. எனக்கு பசிச்சு ஃபுட்டு வர ரொம்ப டேஸ்ட்டாக மேக் பண்ணியிருந்தாங்களா. நான் நேரமாக சாப்பிட்டேன் அப்படி ஜிம்மி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நீ சாப்பிட்டியா சொல்கிறாங்க. அப்போ பரவாயில்லையே அப்படி சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. மேலே வரையா சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு வாங்க நான் கீழே உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. இல்லை நீ வா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஜிம் மேலே வராங்க. இந்த பக்கம் ஜிம்மின் டேவும் மேலே தான் வராங்க. டே போய்ட்டு அப்படி பேக் தூக்கி போகிறாங்க. அச்சோ ஜிம்மின் போய்ட்டு பேக் எடுத்து வைக்கிறாங்க. இப்போ டே தான் டோர் லாக் பண்ணுறாங்க. என்ன டே இதுக்கு டோர் லாக் பண்ணுறீங்க சொல்கிறாங்க. இப்போ டே அப்படி ஷர்ட் ரிமூவ் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. நீ தானே சொன்னேன் இன்றைக்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. இன்றைக்கி நான் சாப்பிட போகிறேன் ஒன்றா சொல்கிறாங்க. என்னையா எனக்கா என்னோட பசங்க உண்மையாக சொல்ல ரொம்ப பாவம் ஜிம்மின் மேரேஜ் கொண்டு வரைக்கும் அதாவது இந்த குழந்தைங்க பிறக்கிற முன்னாடி வரைக்கும் என் அளவுக்கு யாருமே உங்கள்கிட்ட க்ளோஸாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களோட அப்பா அம்மா கூட மேலே இந்தளவுக்கு உங்கள்கிட்ட க்ளோஸாக பாசமாக இருக்க முடியாது. அதாவது என் அளவுக்கு சொல்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் அவங்களோட பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஒரு ஹஸ்பண்ட் அந்தளவுக்கு நான் ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்டாக இப்படி தான் இருக்குன்ற அளவுக்கு நம்ம இருந்தோம். எனக்கு தான் நான் தான் அவ்வளோ அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன்னா இவங்க பிறந்ததுக்கப்புறம் நினச்சி கூட பார்க்கல நான் இவ்வளோ கஷ்டப்படுன்னு சொல்கிறாங்க. உன் பக்கத்தை கொடுத்து விட மாட்டானுங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது அவங்களுக்கு பாசிட்டிவ் சொல்கிறாங்க. ரொம்ப பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க. நைட்லனா எதுவும் அதுவும் நம்ம மேலே கை கூட போட்டால் போதும் டேடா கை எடுத்து தட்டி வர விட்றாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவங்க 2 பேர் நம்ம பசங்க தானே சொல்கிறாங்க. நம்ம பசங்க தான் இருந்தாலும் எனக்கு அது உரிமையாடா சொல்கிறாங்க. வச்சுக்கணும். சரி ஓகே இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்க போகிறீங்களா என்ன சொல்கிறாங்க. இப்போ போய் குளிச்சுட்டு வரீங்களா சொல்கிறாங்க. குளிச்சுட்டு வரேன் இல்லை குளிக்க போகிறோம் சொல்கிறாங்க. குளிக்கவா ஐயோ டே வேணாம் டே சில்லுன்னு இருக்கும் டே சொல்கிறாங்க. நோனும் இன்றைக்கி 2 பேரும் ஒன்றா குளிக்கிறேன்டா ரொம்ப டே ஸ்ட்ரீம்டா ஓகேவா சொல்கிறாங்க. ஏன் டே சொல்கிறாங்க. இல்லைடா மேரேஜுக்கு அதாவது குழந்தைங்க பிறகு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒன்றா தான் குளித்தோம். அதுக்கப்புறம் நம்ம தான் ஒன்றா குளிக்கலையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குளிக்க என் பசங்க விடலை சொல்கிறாங்க. டே ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் பாவம் தான் சொல்கிறாங்க. ரொம்ப பாவம் தானே சொல்கிறாங்க. பாவம் தான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. இன்றைக்கி 1 டே என்னை ஸ்டாப் பண்ண மாட்டியா ஓகேவா சொல்கிறாங்க. நான் ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. நிச்சயமாக
சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஆனால் சாப்பிட்ருவோம் தான் சொல்கிறாங்க. எனக்கு சாப்பாடு வேணாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஓ சார் அவ்வளோ மிஸ் பண்ணிங்களா ரொம்ப அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல டேவும் போகிறாங்க. இப்போ 2 பேரும் ஷவர் பண்ணிருக்காங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் கிஸ் பண்ணுறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கா, ரொம்ப ஹாப்பியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, இங்கே பாருங்க அப்பா அம்மா கூட ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, திரும்ப அவங்க போகிறதில்ல சொல்லிட்டு அதுக்கு என்ன பண்ண முடியும், டைம் இருக்க மாட்டேங்குதுல சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஃபைனல் 2 பேர் குளிச்சுட்டு வெளில வராங்க. இப்போ டே தான் ஜிம்மில் ரொம்ப க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, ஓ சாருக்கு எனக்கு கொஞ்சது கூட எனக்கு கொஞ்சது கூட ரொம்ப டேஸ்ட் ஆகிடுச்சிடா. அப்படியே தான் ஜிம்மில் ஒரு க்யூட்டாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் அழகாக அப்படி டேவை கொஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு ஹேர் ரப் பண்ணி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் இருக்கிறதும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க 2 பேர் இல்லைனாலும் கொஞ்சம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்னன்னாக்க இருந்தாலும் தொல்லை, இல்லைனாலும் தொல்லை, அன்பு தொல்லை அப்படி ஜிம்னு சொல்லிட்டு இருக்காங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆமாம், பட் அவங்க 2 பேர் நம்ம இருக்க முடியாது, என்ன ரொம்ப லவ்வில் பிறந்தவங்களா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் லவ் நீ, மற்ற எனக்கு செகண்ட் லவ் அவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு நீங்கள் 3 பேருமே ஒன்று தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் உனக்கு ஃபஸ்ட்டு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே நீங்கள் எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. டேக்கு ஹாப்பியாக இருக்குது. நான் அவனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையோ சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லாட்டி பேப்ஸ் இருக்கும்போது எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒர்க் போகிறீங்க, எங்கள் 3 பேருக்காக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீங்களே சொல்லுங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் நைட்டில் வந்து இப்படி ஹக் பண்ணுறீங்க, எனக்கு இது போதும் ஓகேவா. அப்புறம் நானும் சொல்கிறேன், எனக்கும் நைட்டில் இப்படி ஹக் பண்ணுறல, அப்போ வந்து தெரியாமல் ஒரு கிஸ் தரல, குழந்தைங்களுக்கு தெரியாமல் அதுவே போதும்டா, அதுவே ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ஒன்றும் வேணாம், ஜஸ்ட் நான் ஹக் பண்ணி தூங்க மட்டும் போதும் சொல்கிறாங்க. அப்படியா, எனக்கு இதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், எனக்கு எதுவும் வேணாம் சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறேன், எனக்கும் ரொம்ப ஹக் பண்ணிட்டே ஹக் பண்ணி தூங்கணும், ரொம்ப டேஸ் ஆச்சு தூங்கி சொல்கிறாங்க. 2 பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி 2 ரூம்லேயும் குழந்தைங்க தூங்கிட்டு இருக்காங்க. இதில் அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக எண்டாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஓகே, பாய், டேக் கேர்.